அன்பார்ந்த ஈசா ஆன்லைன் மாணவர்களுக்கு குருஜி ராஜேஷ் கண்ணாவின் வணக்கங்கள். நம்ம பஞ்சபட்சி சாஸ்திரத்துல பஞ்சபட்சிகள் என்றால் என்ன, ஏன் பஞ்சபட்சிகளுக்கு பஞ்சபூதங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது, எதற்காக நம் முன்னோர்கள் இந்த பஞ்சபட்சி சாஸ்திரத்தை கண்டறிந்து ஓலைச்சுவடிகள் வாயிலாகவும் தங்களுடைய நேரடி மாணவர்கள் மூலமாகவும் சிஷ்யர்கள் மூலமாகவும் இந்த உலகிற்கு வழங்கியதற்கான நோக்கம் என்ன, என்னென்ன மாதிரியான பிரச்சனைகளை, என்னென்ன மாதிரியான கேள்விகளுக்கான பலன்களை நாம் பஞ்சபட்சி சாஸ்திரம் மூலமாக கண்டறிய முடியும், எடுத்துரைக்க முடியும். இது போன்ற பலவிதமான பாடத்திட்டங்களை பற்றி, பயிற்சிகளை பற்றி நாம் கடந்த வகுப்புகளிலே படித்து வந்திருக்கிறோம். இந்த நிலையில இந்த பஞ்சபட்சி சாஸ்திரம் அப்படிங்கிறது இன்னும் எந்த அளவிற்கு வானவியல் சாஸ்திரத்தோடு ஒன்றி இருக்கிறது, வானவியல் சாஸ்திரத்தை அடிப்படையாக கொண்டுதான் இந்த பஞ்சபட்சி சாஸ்திரம் அமைந்திருக்கிறது என்பதற்கான நுட்பங்கள், அதற்கான நிலைப்பாடுகள் என அத்துணையுமே உங்களுக்கு எடுத்துரைக்கக்கூடிய ஒரு பாடம்தான் இன்று நாம் பயிலவிருக்கிற பாடமாக இருக்கிறது. அனைவருமே இந்த பாடத்திட்டத்தை நன்றாக புரிந்து உணர்ந்து இந்த அடிப்படைகளை முன்னோர்கள், ரிஷிகள், ஞானிகள் நமக்கு எடுத்துரைத்த இந்த அடிப்படைகள் எதை சார்ந்திருக்கிறது, எதை அடிப்படையாக கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம உள்வாங்கினால்தான் இந்த நுட்பங்களை எளிமையாக எடுத்து பலன்களை கையாள முடியும். ஜோதிடத்தை படித்து மனப்பாடம் செய்து நம்மால் பயன்படுத்தவே முடியாது. அதற்கான நுட்பங்களை கட்டாயம் புரிந்து கொள்ள வேண்டும், உணர வேண்டும். அப்படி உணரணும்னா நம்ம இந்த ஜோதிட நுட்பங்களை நன்றாக உள்வாங்கி அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தி திறம் மிக்கவர்களாக, அற்புதமான மாற்றத்தை கொண்டிருப்பவர்களாக நாம் வளர வேண்டும். அப்ப இந்த பாடத்தை பொறுமையா, நிதானமா சொல்லக்கூடிய கருத்துக்களை நல்லா உள்வாங்கி அதன்படி நீங்க இதை பயிற்சி பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா இந்த பஞ்சபட்சி சாஸ்திரம் வழியாக மிக உன்னதமான நிலைகளை, நல்ல மாற்றங்களை நிச்சயமாக நீங்க வாழ்வியலில் பெற முடியும், வழிகாட்டுதலை அடைய முடியும். மற்றவர்களுக்கும் சரியான வழிகாட்டுதலை தந்து நல்ல பெயர், புகழ், பொருளாதார முன்னேற்றம் ஆகியவற்றையும் நிச்சயமாக அடைய முடியும். அப்போ இந்த பஞ்சபட்சி சாஸ்திரமானது பஞ்சபூதங்களை அடிப்படையாக கொண்டு செயலாற்றக்கூடியதாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம முன்னமே பார்த்தோம். பஞ்சபூதங்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும் அதனுடைய தன்மைகளை பற்றியும் நாம் கடந்த வகுப்பிலே படித்திருந்தோம். அப்ப இந்த பஞ்சபூதங்கள் வான்வெளியில என்ன மாதிரி மாற்றங்களை ஏற்படுத்துது, இந்த பஞ்சபூதங்களில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன மாதிரியான விளைவுகளை பூமியில் ஏற்படுத்துகிறது, இதற்கான நுட்பங்கள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பற்றி இன்றைய வகுப்புல நம்ம மிக தெளிவாக பார்க்க போகிறோம். சரி, எதுக்கு நம்ம வான்வெளி விஞ்ஞானத்தை பற்றி படிக்க வேண்டும்? வான்வெளி விஞ்ஞானம் எதற்கு நமக்கு தேவை? பஞ்சபூதங்கள் எதற்கு நமக்கு தேவை? ஏன் நம்ம பஞ்சபட்சி சாஸ்திரம்னு சூட்சமங்களை சொல்லி இருக்கிறார்களே, இதற்கான அடிப்படை அதிசூட்சம நிலைகள் என்ன அப்படிங்கிறத நம்ம மிக தெளிவாக புரிந்து கொண்டால் மட்டும்தான் இந்த பஞ்சபட்சி சாஸ்திரத்துல மிக உயரிய நிலையை நீங்கள் அடைய முடியும். அப்போ இந்த அண்டம் எவ்வாறு உருவாகி இருக்கிறது அப்படிங்கிறத நீங்க கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த அண்டம் எப்படி தோன்றி இருக்கிறதோ, எந்தெந்த பஞ்சபூதங்களால் உருவாகி இருக்கிறதோ, எந்தெந்த பஞ்சபூதங்களால் இயங்கிக் கொண்டிருக்கிறதோ, அதே போல நம்முடைய பிண்டமும் உடலும் அதற்போலவே, அதற்கு ஏற்றார் போலவே நம்முடைய உடலும் வடிவமைக்கப்பட்டு அதன்படி இயங்கிக் கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும். இதைத்தான் நம்ம முன்னோர்கள் என்ன சொன்னாங்கன்னா, அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில், பிண்டத்தில் உள்ளது அண்டத்தில். இப்போ நீங்க ஒரு எடுத்துக்காட்டு உதாரணம் உங்களுக்கு புரியணும் அப்படின்னா, நிச்சயமாக வான்வெளியில இருக்கக்கூடிய பஞ்சபூதங்கள், அதில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், இவை எல்லாமே பூமியை வந்தடைகிறது. அப்படி அடையும் போது அந்த பூமியில் இருக்கக்கூடிய ஜீவராசிகள் அனைத்துமே அந்த மாற்றங்களை தன்னகத்தை ஈர்த்து கொண்டு எடுத்துக்கொண்டு அதன் அடிப்படையில் செயல்பட ஆரம்பிக்கிறது.
அதே போல இந்த பஞ்சபூதங்களை பற்றி நம்ம தெளிவா கடந்த வகுப்புல பார்த்தோம். எப்படி இந்த அண்டம் எவ்வாறு பஞ்சபூதங்களால் உருவாக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது தெரிஞ்சாதான் நம்முடைய பிண்டம் எவ்வாறு பஞ்சபூதங்களால் உருவாக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு நிச்சயமாக புரிய ஆரம்பிக்கும். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பஞ்சபூதங்கள் எவ்வாறு தோன்றியது, அதே நேரத்தில் இந்த பஞ்சபூதங்கள் எல்லா கோள்களிலும் எல்லா கிரகங்களிலும் இந்த பஞ்சபூத சக்திகள் இருக்கிறதா, இந்த பூமியின் மீது எப்படி இந்த அளவிற்கு பஞ்சபூதம் நிறைந்திருக்கிறது அப்படிங்கிறத எடுத்து ஆய்வுகள் செய்ய வேண்டும். அப்படி ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது இந்த பூமி மட்டுமே அத்துணை விதமான 5 பஞ்சபூதங்களையும் உள்ளடக்கிய ஒரே கோளாக இதுவரை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. மற்ற கோள்கள் எல்லாமே ஏதேனும் 1-2 பஞ்சபூதங்கள் இல்லாத நிலை, அங்கே கண்டறிய முடியாத ஒரு நிலையைத்தான் நாம பார்க்க முடிகிறது. அப்படி பஞ்சபூதங்கள் 1-2 மட்டும் இருக்கும் பொழுது அந்த கோள்களில் உயிர்கள் தோன்ற முடியாது. அப்ப நம்ம இந்த பூமியில உயிர்கள் தோன்றி இருக்கிறது என்றாலே 5 விதமான பஞ்சபூதங்களும் சரியான கலவையில் சரியான கூட்டில் இந்த பூமியின் மீது ஆதிக்கத்தை செலுத்தி கொண்டிருக்கிறது. அப்ப அந்த பஞ்சபூதங்கள் யாரால் தோற்றுவிக்கப்படுகிறது, எதனால் இயங்குகிறது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பஞ்சபூதங்களை யாரேனும் தோற்றுவித்திருக்கிறார்களா அப்படின்னா இல்லை. இந்த பூமியினுடைய இயக்கம், சூரியனுக்கும் பூமிக்கும் இடைப்பட்ட தொலைவு, அது சார்ந்த இயக்கங்கள், இது எல்லாமே உங்களுக்கு பஞ்சபூதங்களை உருவாக்கி இருக்கிறது அப்படிங்கிறத நாம தெளிவுபடுத்த வேண்டும். அப்ப இப்ப பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா, பஞ்சபூதங்கள் தோன்றிய விதம், எப்படி இந்த பூமியில் பஞ்சபூதங்களும் 5 விதமான நுட்பங்களும் 5 விதமான கூட்டு சக்தியும் எவ்வாறு இந்த பூமியில் தோன்றி இருக்கிறது, ஏன் இந்த பூமியில் மட்டும் 5 விதமான பஞ்சபூதங்கள் தோன்றி இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெளிவாக பார்க்க வேண்டும். அப்ப பார்த்தீங்க அப்படின்னா அந்த பஞ்சபூதங்கள் எவ்வாறு பூமியில் தோன்றியது, அது முக்கியமான ஒரு வினாவாக இருக்கிறது. இந்த பூமியில் பஞ்சபூதங்கள் தோன்றி இருக்கக்கூடிய விதத்தை புரிஞ்சுக்கிட்டாதான் அது எப்படி வேலை செய்யும், எப்படி மனிதனை பாதிக்கிறதுன்னு உங்களுக்கு தெளிவா தெரியும். அப்போ இந்த பூமியில முதலில் பல்விதமான நுட்பங்களும் பலவிதமான வரலாற்று சுவடுகளும் ஆய்வு அறிக்கைகளும் இந்த பூமி எவ்வாறு தோன்றி இருக்கிறது அப்படிங்கிறத எடுத்துரைத்துக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான ஆய்வுகள், ஒவ்வொரு விதமான நுட்பங்களை கொண்டு ஆய்வு செய்திருக்கிறார்கள், அவருடைய கருத்தை வெளியிட்டிருக்கிறார்கள். இது வரைக்குமே இதுதான் சரியானது, இது மாதிரி தான் இந்த பூமி தோன்றி இருக்கிறது, இந்த பிரபஞ்சம் தோன்றி இருக்கிறதுன்னு யாராலையும் தெளிவாக நிரூபிக்க முடியவில்லை, கண்டறியவும் முடியவில்லை. இனிமேலும் அது ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு கண்டுபிடித்துக் கொண்டே இருக்கப்பட வேண்டிய ஒன்றாக அமைந்திருக்கிறது. ஏன், நம்ம வேத காலங்களில் இருந்தே ஒவ்வொரு வேதங்களிலும் இதிகாசங்களிலும் புராணங்களிலும் எந்த ஒரு நிலையில எடுத்து ஆய்வு செய்தாலும் மதங்களிலும் ஆய்வு செய்யப்பட்ட ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரபஞ்சம், இந்த பூமி எவ்வாறு தோன்றி இருக்கிறது, அதில் உயிர்கள் எவ்வாறு தோன்றி இருக்கிறது அப்படிங்கிற ஆய்வுகளை மேற்கொண்டுதான் அவர்கள் தொடர்கிறார்கள், ஆரம்பிக்கிறார்கள். அப்போ இந்த மாதிரி நிலையில நீங்க வேதங்கள் மாத்திரம் இல்லை, நீங்க திருக்குரான் எடுத்தாலும் சரி அல்லது பைபிள் எடுத்து ஆய்வுகள் செஞ்சாலும் இந்த பூமி எவ்வாறு தோன்றியது, எவ்வாறு படைக்கப்பட்டதுன்னு சொல்லி அவங்கவுங்க ஒரு வழிமுறைகள்ல அவர்களுடைய இறைவன் இறைவிகளை ஆதாரமாக கொண்டு நிறைய விஷயங்களை எடுத்துரைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இது நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஆனா விஞ்ஞான முறைப்படி என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரபஞ்சத்திலேயே ஒரே ஒரு நட்சத்திரம் தான் இருந்திருக்கிறது, அதுதான் ஆதியும் அந்தமுமாக இருந்த ஒரு நட்சத்திரமாக இருந்திருக்கிறது. அந்த நட்சத்திரமானது அதீதமாக ரசாயன மாற்றங்கள், அணு மாற்றங்களால் எரிந்து கொண்டும் தகித்து கொண்டும் இருந்திருக்கிறது. ஒரு காலகட்டத்திலே பல கொடான கோடி, பல மில்லியன் கோடிகள், பில்லியன் கோடிகள் ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த ஒரே ஒரு நட்சத்திரமானது அதிவேகமாக பயங்கரமாக வெடித்து சிதறி கோடான கோடி நட்சத்திரங்களாக உருவாகி இருக்கிறது. கோடான கோடி நட்சத்திரங்களாக உருவாகி இருக்கிறது. அப்போ இது முதல்ல இந்த பிரபஞ்சம் தோன்றியதே ஒரே ஒரு நட்சத்திரத்திலிருந்து. இந்த நட்சத்திரத்தில் இருந்துதான் பல்வேறு விதமான நட்சத்திரங்கள் உருவாகி இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஆய்வுக்கு உட்பட வேண்டிய ஒன்றுதான், இது இறுதியான கருத்து இல்லை. இருந்தாலும் நிறைய பேர்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒன்றாக அமைந்திருக்கிறது. அப்ப இந்த கோடான கோடி நட்சத்திரங்கள் வெடித்து சிதறி இந்த பிரபஞ்சம் தோன்றி இருக்கிறது. இந்த நட்சத்திரங்களிலேயே மிகவும் சிறிய நட்சத்திரம் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய சூரியன் தான்.
இந்த சூரியன் தான் மிகச்சிறிய நட்சத்திரமாக, வெடித்த நட்சத்திரங்களிலேயே மிகச்சிறிய நட்சத்திரமாக அமைந்திருந்திருக்கிறது அப்படிங்கிறத நம்மால் உணர முடிகிறது. ஏன் வெடித்து சிதறுகிறது இந்த நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரசாயன மாற்றங்கள், எரியக்கூடிய தன்மைகள் இதெல்லாமே குறைய 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 அவை வெடித்து சிதற ஆரம்பிக்கிறது. வெடித்து சிதறி ஒவ்வொரு துகள்களும் கோள்களாகவோ அல்லது நட்சத்திரங்களாகவோ உங்களுக்கு உருமாற்றம் பெறுகிறது. வான்வெளியில இருக்கக்கூடிய விஞ்ஞானபூர்வமான கருத்தாக இது அமைந்திருக்கிறது. அப்படியாப்பட்ட நிலையில ஒரே ஒரு நட்சத்திரம் வெடித்து சிதறி கொடான கோடி நட்சத்திரங்களும் இந்த பிரபஞ்சமும் தோன்றி இருக்கிறது. அதே போல இந்த சூரியன் நமக்கு எரிந்து கொண்டே இருக்கிறது. ஒரு வினாடியில், ஒரு செகண்ட்ல 600 மில்லியன் டன் ஹைட்ரஜன் கேஸை எரித்து அதன் மூலமாக வெப்ப சக்தியையும் ஒளியையும் உமிழக்கூடிய தன்மை கொண்டதாக இந்த சூரியன் அமைந்திருக்கிறது. கிட்டத்தட்ட எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பல லட்சக்கணக்கான பூமிகளை உள்ளடக்கக்கூடிய அளவிற்கு இந்த சூரியன் மிக பெரியதாக இருக்கிறது. நம்ம இங்க தூரத்திலிருந்து பார்க்கிறதுனால சூரியன் மிகச் சிறியதாக தெரிகிறது. ஆனால் பூமியை விட லட்சக்கணக்கான மடங்குகள் மிக பெரியதாக இந்த சூரியன் அமைந்திருக்கிறது. இந்த சூரியனும் இடையறாது அணு மாற்றங்களையும் எரிந்து வெப்பத்தையும் உமிழக்கூடியதாக இருக்கிறது. அந்த சூரியன்ல பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் கேஸ் அதீதமாக இருக்கிறது. இது இன்னும் பல மில்லியன் ஆண்டுகளுக்கு இந்த சூரியன் எரியக்கூடிய அளவிற்கு சூரியனில் ஹைட்ரஜன் கேஸ் அமைந்திருக்கிறது. அதோடு சேர்ந்து எரிவதை தூண்டக்கூடிய ஹீலியம் கேஸும் நிறைய இருக்கு. இவைகள் தான் சூரியனை எரிய வைத்துக் கொண்டிருக்கிறது. சூரியன் என்பது ஒரு நட்சத்திரமாக இருக்கிறது. நட்சத்திரம் என்றாலே வெடித்து சிதறக்கூடிய தன்மை உண்டு. ஏன்னா இந்த நட்சத்திரங்கள் ஏற்கனவே வெடித்து சிதறிய நட்சத்திரத்திலிருந்து தோன்றியதாக இருக்கிறது. அதுக்கு முன்னாடி என்ன தெரியணும்? நட்சத்திரங்கள்னா என்ன, கோள்கள்னா என்னன்னு தெரியணும். நட்சத்திரங்கள் என்பது தானாக எரிந்து ஒளியையும் வெப்பத்தையும் உமிழக்கூடியதாக இருக்கிறது. இது முதல் விதி. ஒரு நட்சத்திரம்னா அது தானாக எரிய வேண்டும், எரிந்து ஒளியையும் வெப்பத்தையும் உமிழ வேண்டும். அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா இடம் விட்டு இடம் மாறுவதில்லை. நட்சத்திரங்கள் ஒரே இடத்தில் தான் அமர்ந்திருக்கிறது. ஆனால் அதே அதீதமாக எரியறதுனால, வெப்ப சக்தியை வெளியிடுவதனால் அது அதிர்வடைந்து கொண்டே இருக்கிறது. அப்படிங்கிறது தான் விஞ்ஞானிகளுடைய கண்டுபிடிப்பாக இருக்கிறது. இதை நாம கட்டாயம் புரிந்துக்கணும். அதே மாதிரி கோள்கள் என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சூரியனும் கோடான கோடி ஆண்டுகள் தானாக எரிந்து வெப்பத்தை உமிழ்ந்து அதீத வெப்பத்தால் எப்படி நம்ம பூமியில சுனாமி ஏற்படுகிறதோ, நிலநடுக்கங்கள் ஏற்படுகிறதோ, அதே போன்று எரிந்து கொண்டிருக்கிற அணு மாற்றங்கள் விளைந்து கொண்டிருக்கிற தகித்து கொண்டிருக்கிற இந்த சூரியனும் வெடித்து சிதறி இருக்கிறது பல கோடான கோடி ஆண்டுகளுக்கு முன்பு. அப்படி வெடித்து சிதறிய பொழுது நெருப்பு குழம்புகளாக தூக்கி எரியப்பட்டவைகள் தான் கொஞ்சம் கொஞ்சமா கிரகங்களாக மாறி இருக்கிறது, கோள்களாக மாறி இருக்கிறது. அப்ப அந்த கோள்கள் எல்லாமே யார் வெடித்து சிதறியதால் ஏற்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, சூரியன் வெடித்து சிதறியதால் ஏற்பட்ட நெருப்பு குழம்புகள். அதே நேரத்தில் இந்த சூரியன் அதிவேகமாக வெடித்து சிதறியதால இந்த கோள்கள் தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனுடைய ஈர்ப்பு சக்தியின் மூலமாகவும் இந்த கோள்கள் தூக்கி எறியப்பட்ட கோள்களினுடைய ஈர்ப்பு சக்தியின் காரணமாகவும் தனக்கென்று ஒரு பாதையை வகுத்துக் கொண்டு சூரியனை மையமாக கொண்டு சுற்றி வந்து கொண்டிருக்கிறது. இதுதான் இருக்கிறதுலே மிக நுட்பமான ஒரு நிலை. ஏன்னா ஒரு நட்சத்திரத்திலிருந்து வெடித்து சிதறிய சூரியன் ஒரு நட்சத்திரமாகத்தான் இருக்கிறது. ஆனால் சூரியன் ஒரு நட்சத்திரம், அந்த நட்சத்திரத்திலிருந்து வெடித்து சிதறிய கோள்கள் ஏன் கோள்களாக இருக்கிறது அப்படின்னு புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அந்த கோள்கள் எங்கிருந்து தோன்றியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியன் வெடித்து சிதறிலிருந்து தோன்றியது இந்த கோள்களாக இருக்கிறது. சரி, அடுத்த ஸ்டேஜ் என்னன்னு பார்த்தோம்னா, இந்த கோள்கள் தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றி வருது. தூக்கி எறியப்பட்ட வேகத்தினாலும் இந்த கிரகத்தினுடைய ஈர்ப்பு சக்தியின் மூலமாகவும் சூரியனுடைய ஈர்ப்பு சக்தியின் காரணமாகவும் இந்த கோள்கள் என்ன பண்ணுது? தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றி வர ஆரம்பிக்குது. அப்ப கோள்களுடைய இயக்கம் என்ன? தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றி வரக்கூடியதாக அமைகிறது. இப்போ ஒரே இடத்துல நின்று எரிந்தாலும் இந்த கோள்களினுடைய அளவுகள் சிறியதா இருக்கிறதுனால அந்த ஹைட்ரஜன் கேஸ் வெகு விரைவாக எரிந்து தீர்ந்து விடுகிறது. அப்ப அந்த மேற்பரப்பு எல்லா கோள்களுமே வெடித்து சிதறிய காலகட்டங்கள்ல பல கோடி ஆண்டுகளுக்கு சூரியனை போலவே எரிந்து கொண்டே இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகளை நாம் பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில்
இந்த கோள்கள் தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றி வருவதால் ஏற்படுகின்ற பருவகால மாற்றங்கள், தட்பவெப்பநிலை மாற்றங்கள், இவை எல்லாமே என்னத்தை ஏற்படுத்திருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேற்பரப்பில் எரிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஹைட்ரஜன் கேஸ் கொஞ்சம் கொஞ்சமாக அணைந்து இந்த மேற்பரப்பானது நெருப்பு குழம்பாக மாற ஆரம்பிக்கிறது. அப்ப நம்ம பூமியை நம்ம எடுத்துக்காட்டா எடுத்துக்கிறோம். ஏன்னா நம்ம பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பூமியில் இருப்பவர்களுக்கு தான் நம்ம ஜோதிடம் சார்ந்த நிலைகளை எடுத்துரைக்க போகிறோம் இல்லையா? அப்ப இந்த ஜோதிடம் சார்ந்த நிலைகள் பூமியில இருக்கிறதுனால பூமியை நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கணும். உதாரணமாக எடுத்துக்கொண்டு இந்த பயிற்சியை பார்க்க போகிறோம். அப்ப இந்த பூமி என்ன இருக்கு? சூரியன் வெடிப்பதால் வெடித்து சிதறி நெருப்பு கோளமாக இருந்து தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றி வரக்கூடிய ஒரு நிலையை இந்த பூமியினுடைய நெருப்பு கோளம் பெறுகிறது. இது தன்னைத்தானே சுற்றிக்கிட்டு சூரியனையும் சுற்றி வருவதால் அந்த சூரியனுடைய சுற்றுவட்ட பாதையில் இருக்கக்கூடிய தட்பவெப்பநிலை மாற்றங்கள், தன்னைத்தானே சுற்றுவதால் ஏற்படுகின்ற மூலக்கூறுடைய சுழற்சி, இது எல்லாமே அந்த பூமியினுடைய மேற்பரப்பில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் கேஸ் எரிவதை கொஞ்சம் கொஞ்சமாக அணைக்க ஆரம்பிக்கிறது. அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எரிந்து அது மொத்தமா அந்த ஹைட்ரஜன் கேஸை இல்லாத ஒரு நிலை ஏற்படுகிறது. அந்த அளவுக்கு எரிந்து போகிறது. அதோடு மட்டும் இல்லாம தட்பவெப்பநிலைகள் மாற்றமும் அதிகமா எரிய முடியாத அளவிற்கு இந்த பூமியினுடைய மேற்பரப்பை குளிர்விக்க ஆரம்பிக்கிறது. அப்ப முதல்ல இந்த பூமியினுடைய மேற்பரப்பில் தோன்றிய பஞ்சபூதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெருப்பு. இந்த நெருப்பு பஞ்சபூதம் எங்க இருந்து வந்துச்சு? சூரியனிடமிருந்து வந்தது. சூரியன் வெடித்து சிதறியதால் நெருப்பு கோளங்களாகத்தான் இந்த அத்தனை கோள்களும் நம்ம சூரியனை சுற்றி வந்து கொண்டிருக்கிறது. அது சுற்றி வர ஆரம்பிக்கவுமே அதனுடைய மேற்பரப்பு கொஞ்சம் கொஞ்சமாக குளிர ஆரம்பிக்கிறது. அப்ப முதல்ல தோன்றிய பஞ்சபூதம் என்பது நெருப்பாக இருக்கிறது. அப்ப அந்த பூமி முதல்ல தான் எங்கிருந்து வெடித்துச்சு? நெருப்பிலிருந்து வெடித்து சிதறியது. அப்ப ஒண்ணு புதுசா உருவாகணும்னா நிச்சயமா அதற்கு வெப்பம் வேண்டும். அப்ப அந்த நெருப்பு அப்படிங்கிற இந்த பஞ்சபூதம் சூரியனிலிருந்து வந்ததாக இருக்கிறது. சூரியனால் தோற்றுவிக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. அதே நேரத்துல தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றுறதுனால இந்த கோள்களினுடைய மேற்பரப்பு, பூமியினுடைய மேற்பரப்பு கொஞ்சம் கொஞ்சமா குளிர்ந்து உருகு நிலையிலிருந்து திடநிலைக்கு மாற ஆரம்பிக்கிறது. அப்ப அதனுடைய இந்த பூமியினுடைய மேற்பரப்பானது கொஞ்சம் கொஞ்சமா அதனுடைய உருகி இருந்த மேற்பரப்பானது திடமாகி நிலப்பரப்பை உருவாக்குகிறது. அப்ப அந்த நிலப்பரப்பானது உங்களுக்கு எரிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நெருப்பு கொஞ்சம் கொஞ்சமாக குளிர்ந்து மேற்பரப்பு, பூமியினுடைய மேற்பரப்பில் உள்ள கனிமங்கள், தனிமங்கள், பாறைகள், பலவிதமான ரசாயனங்கள் ஆகியவை குளிர்வதால் கெட்டிப்பட்டு உங்களுக்கு நிலமாக உருவெடுக்க ஆரம்பிக்கிறது. இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா பூமியை தோண்டிட்டு குறிப்பிட்ட தூரத்துக்கு அப்புறம் தோண்டிட்டு கீழே போனீங்கன்னா கடுமையான உங்களுக்கு வெப்பம் தெரியும். அதே நேரத்தில் வெப்ப நீர் ஊற்றுக்கள், எரிமலைகள் இன்னும் தகித்து கொண்டிருக்கிறது. இன்னும் பூமியினுடைய மையமானது பூமியில ஒரு குறிப்பிட்ட தொலைவை நீங்க தாண்டி போக 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 அதீத வெப்பம் உருகு நிலையில் இருப்பதை நாம் அறிய முடிகிறது. இன்றைக்கும் நீங்க விஞ்ஞானிகள் இதை நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் அப்ப பூமி தகித்து கொண்டுதான் இருக்கிறது. அப்ப முதல்ல தோன்றியது யார் அப்படின்னா நெருப்பு. இந்த நெருப்பு குளிர்ந்து மேற்பரப்பில் உள்ள உருகிய அத்துணை விதமான பொருட்களும் திடமாக மாறி உங்களுக்கு நிலப்பரப்பாக உருவெடுத்தது. அப்ப முதலில் தோன்றிய பஞ்சபூதம் நெருப்பு. இரண்டாவதாக தோன்றிய பஞ்சபூதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலம். நெருப்பு அணைந்து குளிர்ந்து மேற்பரப்பும் குளிர்ந்து திடமாகி நிலமாக உருவெடுத்திருக்கிறது. அதே நேரத்துல இது நெருப்பாக இருந்த போதிலும் சரி, நிலமாக இருந்த போதிலும் சரி, இந்த பூமியானது தன்னைத்தானே சுற்றி கொண்டு வெகு அதீத வேகமாக சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றி வர ஆரம்பிக்கிறது. இந்த சூரியனை சுற்றி வரும்போது பல்வேறு தட்பவெப்ப நிலைகளும் குளிர்ச்சியும் பல மூலக்கூறுகளும் ஒன்றிணைகிறது. நம்ம பார்த்தீங்கன்னா அந்த ஃபேன் இருக்கு, நம்ம வீட்டில் எத்தனையோ ஃபேன் வச்சிருக்கிறோம். சீலிங் ஃபேனா இருந்தாலும் சரி, டேபிள் ஃபேனா இருந்தாலும் சரி, பெடஸ்டைல் ஃபேனா இருந்தாலும் சரி, அவைகளை நீங்க மின்சார இயக்கியை கொண்டு அந்த சுவிட்சை போடாம இருக்கிற வரைக்கும் அதன் மூலமாக காற்றே வராது. ஆனா அந்த சுவிட்சை போட்டுட்டு உங்களுக்கு அது சுழல, அந்த காத்தாடிகள் சுழல ஆரம்பித்த உடனேயே உங்களுக்கு காற்று வருகிறது. எங்கிருந்து வருகிறது? இந்த காற்று எதனால் வருகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொருள் எந்த பொருளாக இருந்தாலும் சரி, அது தன்னைத்தானே சுற்றும் பொழுது, அதிவேகமாக சுற்றும் பொழுது சுத்தி இருக்கக்கூடிய அந்த காற்று என்ன பண்ணது? உங்களுக்கு மைய ஈர்ப்பு விசையால் உங்களுக்கு அந்த ஃபேனினுடைய பிளேட்ல பட்டு ஒரு டைரக்ஷன்ல திருப்பி அனுப்பப்படுகிறது. இதுக்கு மைய நோக்கு விசைன்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு அந்த ஃபேன் சுத்த ஆரம்பிக்கும் போது அந்த இடத்துல ஒரு வெற்றிடம் ஏற்படுகிறது. அந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்காக
வெளியே இருக்கக்கூடிய காற்றானது ஃபேனை வந்து அடைந்து அந்த ஃபேன் பிளேட்ஸ் எந்த பக்கம் டைரக்ட் பண்ணுதோ அந்த திசையில உங்களுக்கு இந்த காற்று பயணிக்கும். இது ஒரு உதாரணம் தான் உங்களுக்கு, புரியுதுங்களா? அதே போல இந்த பூமியானதும் உங்களுக்கு என்ன பண்ணுது, அதீதமாக வெகு வேகமாக தன்னைத்தானே சுற்றி கொண்டிருக்கிறது. அப்படி சுற்றி கொள்ளும் போது என்ன ஆயிடுது உங்களுக்கு, நிச்சயமாக அந்த இடத்தில் ஒரு வெற்றிடம் ஏற்பட்டு அதை நிரப்புவதற்காக பூமியை சுற்றி இருக்கக்கூடிய மூலக்கூறுகள் துகள்கள் எல்லாம் பூமியை நோக்கி வர ஆரம்பிக்கிறது. அதீத சுழற்சியினால பூமியை நெருங்க முடியாது. ஆனா அது ஒரு குறிப்பிட்ட தூரத்துல அந்த மூலக்கூறுகள் எல்லாமே இணைய ஆரம்பிக்கிறது. இணைந்து மூலக்கூறுகளாக வாயுக்களாக உருவெடுக்கிறது. முதல்ல என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய இனங்களாக இருக்கக்கூடிய அந்த மூலக்கூறுகள் அனைத்துமே ஒன்றிணைகிறது. முதல்ல N2 H2 O2 அப்படின்னு நம்ம நிறைய பார்ப்போம். அந்த முதல்ல ஏற்படக்கூடிய ஒரு இணைவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பூமி வரக்கூடிய பூமியினுடைய சுற்றல், அந்த சுற்றுச்சூழல் இருக்கக்கூடிய மூலக்கூறுகள் இணைந்து, பூமி அதீத வேகமா சுத்துறதுனால அந்த மூலக்கூறுகள் இணைந்து வாயுக்களாக உருவெடுக்கிறது, வாயுக்களாக உருவெடுக்க ஆரம்பிக்கிறது. இன்னும் அதீதமாக இந்த பூமி சுழல 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 இந்த வாயுக்கள் எல்லாம் வேறு வாயுக்களோடும் இணைய ஆரம்பிக்கிறது. அப்ப முதல்ல நம்ம என்ன பார்க்கணும்னா, பல கோடி ஆண்டுகளாக அதீத வேகத்தில் இந்த பூமி பந்தானது சுற்றி வந்து கொண்டிருக்கிறதுனாலே அதை சுற்றி இருக்கக்கூடிய மூலக்கூறுகள் இணைந்து வாயுக்கள் உருவாகிறது, காற்று உண்டாகிறது, காற்று மண்டலம் உண்டாகிறது. இதுதான் மூன்றாவதாக உருவான பஞ்சபூதமாக இருக்கிறது. அப்போ இந்த முதலாவதாக உருவானது நெருப்பு. அந்த நெருப்பிலிருந்து குளிர்ந்து தோன்றியது நிலம். இந்த நிலம் அதிவேகமாக சுற்றுவதால் அதை சுற்றி இருக்கக்கூடிய மூலக்கூறுகள் ஒன்றிணைந்து உருவாக்குவது காற்று மண்டலம், வாயு மண்டலம். அப்ப மூன்றாவதாக உருவான பஞ்சபூதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக இது உங்களுடைய காற்று மண்டலமாக இருக்கிறது, வாயு பஞ்சபூதமாக இருக்கிறது, காற்று பூதமாக இருக்கிறது. அதே நேரத்தில் மீண்டும் பல கோடி ஆண்டுகளாக இந்த பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றி வர சுற்றி வர சுற்றி வர இந்த வாயுக்கள் எல்லாம் பல்வேறு வாயுக்கள், பல்வேறு விதமான வாயுக்கள் ஒன்றோடு ஒன்றாக இணைகிறது. இது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னு பார்த்தா, பழைய காலங்களில் முன்னோர்கள் என்ன பண்ணாங்க, திருமணம் செய்வதுன்னா தன்னுடைய மிக அருகில் இருக்கக்கூடிய அத்தை பொண்ணையோ மாமா பொண்ணையோ கல்யாணம் பண்ணிக்கிட்டே வந்தாங்க. ஒரு குறிப்பிட்ட மக்கள் தொகை பெருக்கம் வரும் பொழுது உங்களுக்கு அந்த மாமா பொண்ணு அத்தை பொண்ணுல பொண்களோ ஆண்களோ இல்லாத நிலை ஆரம்பிச்சது. அப்ப என்ன பண்ணாங்க, ஒண்ணு விட்ட மாமா ஒண்ணு விட்ட அத்தை அப்படி திருமணம் செய்ய ஆரம்பித்தார்கள். அதுலயும் ஆண்களோ பெண்களோ வரனோ வதுவோ கிடைக்காத ஒரு நிலை இருந்துச்சு. அப்ப என்ன பண்ணாங்க, அடுத்து ரொம்ப தூரத்து சொந்தத்தை தேட ஆரம்பித்தார்கள். அப்படி தூரத்து சொந்தத்துல பெண்ணோ ஆணோ எடுத்து திருமணம் செய்து வைக்க ஆரம்பித்தார்கள். அப்படியும் நம்மளுக்கு சரியா பொண்ணு கிடைக்காத நேரத்துல ஒரே இனமாக இருந்தா சரின்னு பெண்ணு கொடுக்க ஆரம்பிச்சாங்க, பொண்ணு எடுக்க ஆரம்பித்தார்கள். இன்றைக்கு பெண் கிடைத்தால் போதும், ஜாதி மதம் தேவையில்லை அப்படின்ற நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். இது போலவே பூமி முதல்ல சுற்றும் பொழுது அங்க இருக்கக்கூடிய மூலக்கூறுகள் எல்லாம் தன் தன் சொந்த மூலக்கூறுகளுடன் இணைந்து புதிய வாயுக்களை உருவாக்கியது. இன்னும் அதீத வேகமாக இந்த பூமியை சுற்றி கொண்டே இருக்கிறதுனால, அந்த மூலக்கூறுகள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டே இருக்கிறதுனால, அந்த மோதலால் அந்த மிக பலவீனமாக இருக்கக்கூடிய அந்த வாயுக்களுடைய மூலக்கூறுகள் வேறு வேறு மூலக்கூறுகள் ஒன்றிணைந்து புதிய ஒரு வாயுக்களை தோற்றுவிக்க ஆரம்பித்தது. அப்படி வந்த ஒரு இணைவுல தான் நம்மளுக்கு ஹைட்ரஜனுடைய மூலக்கூறு 2 பங்கும் ஆக்சிஜனுடைய மூலக்கூறு 1 இணைந்து நீர் திவலைகளாக உருவாக ஆரம்பித்தது. புரியுதுங்களா? நீரினுடைய மூலக்கூறு பார்த்தீங்கன்னா H2O சொல்லுவாங்க. அப்ப இந்த வாயுவில் இருக்கக்கூடிய மூலக்கூறுகள் ஹைட்ரஜன் மூலக்கூறுகள் 2 பங்கும் ஆக்சிஜன் மூலக்கூறுகள் 1 பங்கும் இணைகிறது. எப்படி இணையுது? இதற்கான சக்தி எங்கிருந்து கிடைச்சதுன்னு பார்த்தீங்கன்னா, பூமியினுடைய அதீதமான வேகமான இயக்கம், அதிவேகமா சுற்றி சுழண்டு கொண்டிருக்கிறதுனால இந்த பூமியினுடைய மேற்பரப்பில் இருக்கக்கூடிய பல்வேறு மூலக்கூறுகள் ஒன்றோடு ஒன்று இணைந்து நீர்த்திவளைகளாக உருவாக ஆரம்பித்தது. இதுதான் 4வது பஞ்சபூதம். இந்த 4வது பஞ்சபூதம் மிக முக்கியமானது. அப்போ முதல்ல நெருப்பு உருவானது. நெருப்பு எங்கிருந்து வந்தது? சூரியனிலிருந்து வந்தது. அந்த நெருப்பு கொஞ்சம் கொஞ்சமாக குளிர்ந்து மேற்பரப்பு திடமாக மாறி உங்களுக்கு நிலத்தத்துவமாக உருவெடுத்தது. இந்த நிலத்தை கொண்டு மேற்பரப்பாக கொண்டிருக்கிற இந்த பூமி பந்தானது அதிவேகமாக தன்னையும் சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றி வரும்போது அதை சுற்றி இருக்கக்கூடிய துகள்கள் மூலக்கூறுகள் எல்லாம் ஒன்றிணைத்து
உங்களுக்கு வாயு மண்டலம், காற்று மண்டலம் உருவாக ஆரம்பித்தது. இந்த வாயு மண்டலத்தில் இருக்கக்கூடிய வாயுக்களுடைய மூலக்கூறுகள், ஒரு வாயுவினுடைய மூலக்கூறுகள் இன்னொரு வாயுவினுடைய மூலக்கூறோடு இணைந்து உங்களுக்கு நீர் திவளைகள் உருவாக ஆரம்பித்தது. அதுதான் 4வது பஞ்சபூதம், உங்களுக்கு நீராக இருக்கிறது. அப்போ முதல்ல நெருப்பிலிருந்து நிலம் உருவானது, நிலத்திலிருந்து வாயு காற்று உருவானது, காற்றிலிருந்து நீர்த்திவளைகள் உருவானது. இந்த நீர்த்திவளைகளாக உருவான இந்த பூமியை சுற்றி இருக்கக்கூடிய அந்த நிலைகள் மழையாக பொழிந்து, அதோடு மட்டுமில்லை, இந்த பூமி சூரியனை சுற்றி வரும் ஒரு காலகட்டங்களில் உங்களுக்கு பூமியினுடைய மேற்பரப்பு என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் கேஸ் தானே இருந்துச்சு. சூரியனில் இருக்கக்கூடிய கேஸ் ஹைட்ரஜன். அந்த ஹைட்ரஜன் தான் வெடித்து சிதறி இருக்கிறது. அப்போ பூமியினுடைய மேற்பரப்பு முழுமையாக எதால் ஆக்கப்பட்டிருக்கிறது? ஹைட்ரஜன் கேஸால் ஆக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஹைட்ரஜன் கேஸ் ஆனது உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா பூமி சூரியனை சுற்றி வரும் பொழுது ஏற்படக்கூடிய பனிகாலங்கள், பனிப்பொழிவுகள், இந்த மாதிரி குளிர்ச்சியான தட்பவெப்பநிலைகள் ஏற்படும் போது உங்களுக்கு மேற்பரப்பில் உள்ள அந்த ஹைட்ரஜன் கேஸும் ஆக்சிஜனும் இணைந்து பனிப்பாறைகளாக உருவாகி, பனிப்பாறைகள் உங்களுக்கு உருகி கடலாக, நீராக உருவாக ஆரம்பித்தது. இதுதான் நீர் உருவான அடுத்த பஞ்சபூதமாக இருக்கிறது. சரி, இந்த 4 பஞ்சபூதங்களும் எங்கே சுழண்டு கொண்டிருக்கிறது, எங்கே அமைந்திருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆகாயத்தில், பிரபஞ்சம் என்று சொல்லக்கூடிய இந்த ஆகாயத்தில் வளம் வந்து கொண்டிருக்கிறது. ஆகாயம் தான் அவைகளுடைய இருப்பிடமாக இருக்கிறது. அப்போ அந்த 5 பஞ்சபூதமும் இணையும் பொழுதுதான் இந்த பூமி பந்தானது உயிர்களை தோற்றுவிக்கக்கூடிய, உயிரினத்தை ஏற்படுத்தக்கூடிய, தாவரங்களை உயிர்விக்கக்கூடிய ஒரு கோளாக, ஒரு அற்புதமான பிரபஞ்சமாக நமக்கு உருவாகி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ நம்முடைய இந்த பூமி பந்தானது எதனால் உருவாகி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நெருப்பால் ஆரம்பித்து நிலமாக மாறி, அதோடு மட்டும் இல்லாம காற்று மண்டலத்தால் சூழப்பட்டு, காற்று மண்டலத்தில் இருக்கக்கூடிய நீரால் உங்களுக்கு உருவாகி, அந்த நீர்ப்பரப்பு பூமியினுடைய அத்துணை விதமான ஜீவராசிகளுக்கும் அற்புதமான ஒரு அடிப்படையான ஒரு உந்து சக்தியாக, உயிர் சக்தியாக அமைந்திருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அதுபோல இந்த பூமியினுடைய கடைசியாக உருவாகிய பஞ்சபூதம் நீர். இந்த நீர் தான் உங்களுக்கு எதை ஏற்படுத்தியிருக்கிறது? இந்த பிரபஞ்சத்தை, உயிர்களை, தாவரங்களை அத்துணையுமே ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த பூமியில பார்த்தீங்கன்னா இந்த பூமியினுடைய மேற்பரப்பில் இருந்த ஹைட்ரஜன் கேஸ், அது மட்டுமில்ல வாயுமண்டலத்தில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனும் இணைந்து ஐஸ் பாறைகளாக, பனிப்பாறைகளாக உருவாகி, மழையாக உருவாகி, மழையாக பொழிந்து நமக்கு நீர்வளமாக இருக்கிறது. இந்த நீரானது பூமியில் 3 பங்கு இருக்கிறது, 1 பங்கு நிலப்பரப்பாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப ஒரு விஷயத்தை நீங்க கட்டாயம் நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த பஞ்சபூதங்கள், இந்த பூமி எப்படி உருவாகி இருக்கிறது? பூமினா வெறும் கோள்கள் இல்லை, கோள்களை மட்டும் உள்ளடக்கியது இல்லை. இந்த பூமி என்பது இந்த பஞ்சபூதங்களினுடைய கலவையால் உருவான உயிரினங்களை உள்ளடக்கியது. அதுதானே மெயினா பார்க்கணும். அப்ப இந்த நிலைதான் இந்த பூமியை வாழ்வித்துக் கொண்டிருக்கிறது, உயிர்வித்துக் கொண்டிருக்கிறது, ஜீவராசிகளை பெருக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையை கொடுக்கிறது. மற்ற கோள்கள் எடுத்து ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா சில கோள்கள்ல சுவாசிக்கக்கூடிய ஆக்சிஜன் இல்லை, சில கோள்கள்ல நீர் இல்லை, சில கோள்கள் ஆசிடா நிரம்பி இருக்கிறது. அப்ப இதனால அந்த பஞ்சபூதங்கள்ல பாதிப்பு ஏற்பட்டு பஞ்சபூதங்களையும் உள்ளடக்கிய கோளாக எந்த கோள்களுமே இல்லை பூமியை தவிர. அதனாலதான் பூமியில உங்களுக்கு உயிர்கள் தோன்றி, அந்த உயிர்கள் உங்களுக்கு பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய கோள்கள், நட்சத்திரங்கள், பஞ்சபூதங்களில் ஏற்படக்கூடிய மாற்றங்களால் தன்னுடைய வாழ்வியலை அமைத்துக் கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதனாலதான் முந்தைய வகுப்புல சொல்லியிருப்போம், பஞ்சபூதங்களை வரிசைப்படுத்தும் போது நம்ம என்ன சொல்லணும்னா, நெருப்பு முதல்ல தோன்றியது நெருப்பு, இரண்டாவதாக தோன்றியது நிலம், அதனால 2வது, 3ஆவதாக தோன்றியது காற்று, 4ஆவதாக தோன்றியது உங்களுக்கு என்னவாக இருக்கிறது? நீராக இருக்கிறது. இந்த 4 பஞ்சபூதங்களையும் உள்ளடக்கியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகாயம். இது 5ம் தான் பஞ்சபூதங்களாக நமக்கு உருவாகி இருக்கிறது அப்படிங்கிறத நீங்க கட்டாயம் புரிஞ்சுக்கணும். இந்த வரிசைகளை மறக்கவே கூடாது. புரியுதுங்களா? இந்த வரிசை மிக முக்கியமான வரிசையாக அமைந்திருக்கிறது. பஞ்சபூதங்கள்னாலே நெருப்பு, நிலம், காற்று, நீர், ஆகாயம்
அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு நீங்கள் உங்களுடைய புரிந்துணர்வுல மிக அற்புதமான ஒரு நிலையை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத புரிந்து கொள்ளுங்கள். அப்போ இந்த பஞ்சபூதங்கள் எவ்வாறு உருவாகி இருக்கிறது, இந்த பூமியில் இருக்கக்கூடிய ஜீவராசிகளும் உயிரினங்களும் எப்படி இந்த பஞ்சபூதங்களால் உருவாகி இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம இதுவரைக்கும் பார்த்திருக்கிறோம். இந்த பூமி எவ்வாறு பஞ்சபூதமாக உருவெடுத்திருக்குங்கிறத பார்த்திருக்கிறோம். அடுத்து இந்த உயிர்கள் எப்படி பஞ்சபூதத்தால் தோன்றி இருக்கிறது, நாம எஸ்பெஷலி நம்ம மனிதர்களா இருக்கிறதுனால மனிதர்கள் எப்படி பஞ்சபூதத்தால் உருவாகி இருக்கிறார்கள், பஞ்சபூதத்தினுடைய தாக்கம் எப்படி மனிதர்களிடம் இருக்கிறது அப்படிங்கிறத நிச்சயமாக நம்ம பார்க்க வேண்டும். இப்போ இந்த பூமியில ஒரு மனிதன் தோன்ற வேண்டும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். முதல்ல நம்ம ஒரு மனிதன் தோன்ற வேண்டும் அப்படின்னா அந்த மனிதனுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கணும்னா ஒரு வெப்பம் உருவாக வேண்டும். நீங்க ஒரு ஆணும் பெண்ணும் இணைகிறார்கள் என்றால் அவருடைய உணர்ச்சி போக்கால், உணர்ச்சியினுடைய பெருக்கால், இரத்த ஓட்டம் அதிகரிப்பதால், உணர்ச்சி அதிகமா இருக்கிறதுனால உடலில் வெப்பம் தோன்றும். அந்த வெப்பம் தான் ஒரு உணர்வை தூண்டி அவர்களுடைய உடல் உறவை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அப்போ ஒரு உயிர் தோன்றுவதற்கு முதலில் என்ன வேணும்னா வெப்பம் வேணும், உடல் வெப்பம் அடைய வேண்டும். அதனால பாத்தீங்கன்னா வெப்ப மண்டலங்கள்ல இந்த மக்கள் தொகை பெருக்கம் அதிகமா இருக்கும். வெப்பம் குறைவா இருக்கக்கூடிய நாடுகள்ல மக்கள் தொகை பெருக்கமானது குறைவாக இருக்கும். அதோடு மட்டும் இல்லாம இந்த வெப்பம் என்பது மிக முக்கியம். இந்த வெப்பம் தான் உயிர் சக்தியை வழங்குவதாக இருக்கிறது. அதே போல இந்த ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்து ஒரு உயிரை உருவாக்க வேண்டும் என்றால் அவர்கள் உணர்ச்சி பூர்வமாக இரத்த ஓட்டத்தை அதிகரித்து, இரத்த ஓட்டம் அதிகரிப்பதால் உடல் வெப்பம் அதிகரிக்கிறது. உடல் வெப்பம் அதிகரிக்கிறதுனாலே உணர்ச்சி பொங்க ஆரம்பிக்கிறது. அப்ப என்ன பண்றாங்க, ஆணும் பெண்ணும் இணைய ஆரம்பிக்கிறார்கள். அப்ப முதல்ல ஒரு உயிர் தோன்றுவதற்கு அந்த உணர்வும் வெப்பமும் தேவை. அந்த வெப்பம்தான் ஒரு முதல் பஞ்சபூதமாக அமைந்திருக்கிறது அப்படிங்கிறத நாம புரிந்து கொள்ள வேண்டும். சரி, அடுத்தபடியா உருவாகக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆணினுடைய சுக்கிலமும் பெண்ணினுடைய அண்டமும் இணைகிறது. அதை முதல்ல நம்ம கட்டாயம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஆணினுடைய சுக்கிலம் என்பது உயிர் சக்தியாக, உந்து சக்தியாக இந்த உயிரணுக்களானது உங்களுக்கு பரவ ஆரம்பிக்கிறது. இந்த உயிரணுவானது அண்டத்தை துளைக்கிறது. அண்டத்தை துளைத்து இந்த அண்டமும் இந்த உயிரணுவும் இணைந்து முதல் புள்ளி உருவாகிறது அப்படிங்கிறத நாம புரிந்து கொள்ள வேண்டும். அந்த முதல் புள்ளியானது இந்த உயிர் சக்தியின் மூலமாக துடிக்க ஆரம்பிக்கிறது. ஒரு உயிர் சக்தி துடிக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக அந்த உயிர் சக்தியானது நம்மளுக்கு பிராணனை பெற்றிருக்க வேண்டும். அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். இது நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம சுவாசிக்கிறோம், அதுல இருக்கக்கூடிய ஆக்சிஜன் நம்மளை வாழ வைக்குதுன்னு நினைக்காதீங்க. இறக்கும் தருவாயில் இருக்கக்கூடிய ஒருவர் கூட சுவாசிக்கிறார். ஆனா அந்த சுவாசத்தில் இருக்கக்கூடிய உயிர் சக்தி உடல் ஏற்றுக்கொள்ள முடியாத அளவிற்கு பலவீனப்பட்டு போகிறது. அதனாலதான் இறப்பு நிகழ்கிறது. புரியுதுங்களா? அப்போ அந்த உயிர் சக்தி, அந்த உயிரணு இயங்குகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த உயிரணுக்கள் ஒரு உடலை பெற்றிருக்கிறது. இரண்டாவது நிலத்தத்துவம். உடல் என்பது நிலமாக அமைந்திருக்கிறது. அந்த உயிரணுவானது ஒரு உடலை பெற்றிருக்கிறது. மைக்ரோஸ்கோப்ல பார்த்தீங்கன்னா தலைப்பரட்டை போன்ற ஒரு உருவத்தை இந்த உயிரணு பெற்றிருக்கும். அது உயிரணுவானது நிலத்தத்துவத்தில் அந்த உருவத்தை பெற்றிருக்கிறது. அதே போல இந்த உயிரணுவானது இயங்கிக் கொண்டிருக்கிறதுனா அதுக்கு பிராண சக்தி இருக்கிறது. பிராணன் என்பது உயிர் சக்தி. இந்த உயிர் சக்தி வந்து சுவாசித்தால் மட்டும் வரும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். ஆனா குறிப்பிட்ட உயிர்கள், நுண்ணிய உயிர்களானது குறிப்பிட்ட நிலை வரைக்கும் அவர்கள் உயிரோடு இருக்க முடியும் சுவாசிக்காமலே. அப்ப ஆணின் உடலில் இருக்கக்கூடிய அந்த உயிரணுவானது கிட்டத்தட்ட 6 மணி நேரங்களுக்கு தன்னுடைய பிராணசக்தியின் மூலமாக இயங்கக்கூடிய தன்மை கொண்டதாக இருக்கிறது. அந்த இயக்கத்தின் மூலமாகத்தான் அது அண்டத்தை துளைக்க ஆரம்பிக்கிறது. அந்த உந்து சக்தியை கொடுக்கக்கூடியது அந்த பிராணன். பிராணன்னாலே காற்று. புரியுதுங்களா? காற்றில் இருக்கக்கூடிய, பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய உயிர் சக்தி அப்படிங்கிறத நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த 3வது இடத்தில் வருவது காற்றாக இருக்கிறது. சரி, இந்த விந்தணுவும் விந்தில் இருக்கக்கூடிய உயிரணுவும் எதை துளைக்கிறது? அண்டத்தை துளைக்கிறது. அண்டம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீரால் நிரப்பப்பட்டிருக்கிற ஒரு கர்ப்பப்பையில போய் இந்த அண்டம் இருக்கிறது, கருமுட்டைகள் இருக்கிறது. அந்த கருமுட்டையை துளைத்து கரு உருவாக ஆரம்பிக்கிறது. அப்ப எங்க ஃபைனலா எங்க போயிட்டோம்? நம்ம அந்த நீர் சத்துக்கு போயிடணும். அந்த நீர் தான் அந்த 4வது பஞ்சபூதமாக இருக்கிறது. இதுல ஆகாய தத்துவம் அல்லியே அப்படின்னு நினைப்பீங்க. இந்த ஆகாய தத்துவம் தான் பிராணனாக, உயிர் சக்தியாக, உந்து சக்தியாக உங்களை இயங்க வைத்துக் கொண்டிருக்கிறது. இப்ப ஒருவர்
நல்லா திடகாத்திரமா இருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவரை இயங்க வைக்கக்கூடிய உந்து சக்தி ஏற்படுத்துறது யாருன்னா பிராணன். புரியுதுங்களா? அந்த பிராணன் எப்படி ஏற்படுது? சுவாசிக்கிறது மூலமா அவர் அடைந்து கொள்கிறார். அவரே வயதாகிறது, சுவாசிச்சுத்தானே இருக்காரு, ஏன் இறந்து போகிறார்? அவர் ஏன் இயங்க முடியல? அவரிடம் இருக்கக்கூடிய பிராணன் குறைந்து கொண்டே வருகிறது. அந்த காற்றில் இருக்கக்கூடிய உயிர் சக்தி கிரகிக்கக்கூடிய தன்மை குறைந்து கொண்டே வந்து அதை முழுமையா எடுத்துக்கொள்ள முடியாத நிலை வரும்போது மரணத்தை எய்துகிறார். புரியுதுங்களா? அப்ப இதெல்லாம் நீங்க கட்டாயம் புரிந்து வைத்திருக்க வேண்டும். அப்போ ஒரு உயிர், ஒரு கரு தோன்றுவதற்கு பஞ்சபூதங்களும் தேவைப்படுகிறது அப்படிங்கிறத நீங்க நிச்சயமா புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நிலைதான் அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில். ஒரு மனிதன் எப்படி உருவாகிறான், ஒரு கரு எப்படி உருவாகிறதோ அதே போலதான் இந்த உலகமும் உருவாகி இருக்கிறது அப்படிங்கிறத நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் இந்த 4 பஞ்சபூதங்கள்ல ஏதேனும் ஒரு பஞ்சபூதம் குறைவு ஏற்பட்டாலும் இந்த பூமியில் உயிர்கள் தோன்ற இயலாது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 விதமான சக்திகள் ஒன்றிணைவதுதான், இந்த 5 பஞ்சபூதங்களின் கூட்டு தான் நம்முடைய உடலாக இருக்கிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. அப்ப நிச்சயமா நிறைய விஷயங்களை நீங்க இதில் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அந்த பஞ்சபூதங்கள் எப்படி அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் ஏன் சொல்றோம் அப்படின்னா, இந்த அண்டம் எவ்வாறு தோன்றி இருக்கிறதோ, அண்டம் எவ்வாறு 5 பஞ்சபூதங்களால் இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறதோ அதே போல நம் உடலும் செயல்பாடுகளும் எண்ணங்களும் பஞ்சபூதங்களால் இயக்கப்படுகிறது அப்படிங்கிறத நீங்க நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். சரி, அப்போ ஒரு மனிதனுடைய அந்த விஷயங்கள் எவ்வாறு இருக்கிறது, பஞ்சபூதங்கள் எவ்வாறு இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 விதமான பஞ்சபூதங்களையுமே இந்த மனிதன் எடுத்துக்கொண்டிருக்கிறான், பயன்படுத்தி கொண்டிருக்கிறான். அதனாலதான் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அப்படிங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த உடல் வெப்பமானது முதல்ல நெருப்பை எவ்வாறு பெறுகிறான், வெப்ப பஞ்சபூதத்தை, நெருப்பு பஞ்சபூதத்தை எவ்வாறு மனிதன் பெறுகிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியனிலிருந்து வரக்கூடிய அந்த ஒளிக்கற்றைகள் மூலமாக, இன்னும் சொல்ல போனா நீங்க வீடுகளில் செயற்கை உருவாக்கி கொள்கிற வெப்ப சக்தியின் மூலமாக, நெருப்பின் மூலமாக ஒவ்வொரு மனிதனும் வெப்ப சக்தியை பெறுகிறான். அந்த வெப்பம்தான் இரத்த ஓட்டத்தை சீர்படுத்தி அவனை உயிர் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதையும் உயிர் சக்தியாக அமைந்திருக்கிறது என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த பஞ்சபூதம், நெருப்புன்ற பஞ்சபூதத்தை நாம் பயன்படுத்துறோமா? நிச்சயம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். குறிப்பிட்ட வெப்பம் நம்ம உடல்ல இல்லைன்னா நம்ம டெட் பாடியாக மாறிவிடுகிறோம், இறந்த மனிதனாக மாறுகிறோம். அப்ப நிச்சயமா ஒரு குறிப்பிட்ட அளவுல நம்ம உடலானது நெருப்பு பஞ்சபூதத்தை சரி செய்து கொண்டிருக்கிறது, சமன் செய்து கொண்டிருக்கிறது. அதற்கான நிலைதான் உங்களுக்கு இந்த சுவாசம், சூரிய கலை சந்திரக்கலை, இடது நாசி வலது நாசியின் மூலமாக வரக்கூடிய அந்த சுவாசம் தான் வெப்ப நிலையை, உங்கள் உடலில் இருக்கக்கூடிய வெப்பத்தை சமன் செய்து உங்கள் உயிர் வாழ்வதற்கான தகுநிலையை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய வலது நாசி வழியாக செல்லக்கூடிய மூச்சுக்காற்றானது உங்களுக்கு வெப்ப சக்தியையும், இடது நாசி வழியாக செல்லக்கூடிய மூச்சுக்காற்றானது குளிர்ச்சியையும் உடலுக்கு வழங்குகிறது. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா 2 துவாரங்கள் வழியாகவும் உங்களுக்கு சுவாசம் செல்லும் பொழுது அது உங்களுக்கு என்னவாக ஏற்படுகிறது, உடலை சமநிலைப்படுத்துவதாக அமைகிறது. அப்ப அந்த வெப்பமானது நிச்சயமாக சமநிலைப்படுத்தப்பட்ட தேவையான அளவு ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவை. அப்ப பஞ்சபூதத்தில் இருக்கக்கூடிய முதல் பூதம் நெருப்பு இருந்தால் மட்டும்தான், உடலில் வெப்பம் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் உயிர் வாழ முடியும். அப்போ மனிதனுடைய உயிர் வாழ்வதற்கு இந்த பஞ்சபூதங்களுடைய தன்மை எவ்வளவு முக்கியன்றதை பாருங்க. அப்ப இந்த பஞ்சபூதமானது சூரியன் மூலமாகவும் வெப்ப சக்தியின் மூலமாகவும் நீங்கள் வெப்பத்தை உருவாக்கி கொள்வதன் மூலமாகவும் உங்களால் எடுத்துக்கொள்ள முடியும். அதே நேரத்தில் பூமியில் இருக்கக்கூடிய உயிர்கள் ஒவ்வொன்றும் ஜீவித்திருக்க வேண்டும் என, தாவரமாக இருந்தாலும் சரி, நடப்பன, பரப்பன, ஊர்வன, விலங்குகள், இன்னும் மனிதர்கள், இவங்க அனைவருமே உயிர் வாழ வேண்டும் என்றால் உயிர் சக்தி வேணும். இந்த உயிர் சக்தி எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரபஞ்சத்தில் இருக்கிறது. பிரபஞ்சத்தில் இந்த உயிர் சக்தியை வழங்கியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியனுடைய அந்த ஒளிக்கற்றைகள் இருக்கக்கூடிய அந்த மாற்றங்கள் தான் உங்களுக்கு உயிர் சக்தியாக, ஒரு உயிரை தோற்றுவிக்கக்கூடிய சக்தியாக இருக்கிறது. இது எங்க இருக்கு? பிரபஞ்சத்தில் இருக்கிறது. அப்ப அந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய உயிர் சக்தியை எப்படி ஒரு உயிருக்குள், ஒரு மனிதனுக்குள் போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சுவாசம் மூலமாக. அப்ப சுவாசம் என்பது நம்ம நினைக்கிற மாதிரி ஆக்சிஜன் மட்டும் அது நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையானதல்ல. அந்த ஆக்சிஜனில் இருக்கக்கூடிய, வாயுக்களில் இருக்கக்கூடிய பிராணசக்தியை, உயிர் சக்தியை உடல் எடுத்துக்கொள்ள வேண்டும். அது எப்ப அந்த மாதிரி எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர்கள் சுவாசிக்கும் பொழுது.
அந்த சுவாசம் எங்க இருக்கிறது அப்படின்னா வாயுக்களில் இருக்கிறது, காற்றில் இருக்கிறது. அந்த காற்று அப்படிங்கிறது மூன்றாவது பஞ்சபூதமாக இருக்கிறது. அந்த மூன்றாவது பஞ்சபூதம் காற்று. இந்த காற்று தான் மனிதனுக்கு உயிர் சக்தியை, பிராண சக்தியை, உந்து சக்தியை வழங்கக்கூடியதாக இருக்கிறது. அப்ப நிச்சயமா ஒவ்வொரு மனிதனும், ஒவ்வொரு உயிர்களும், தாவரங்களும் இந்த இரண்டாவது பஞ்சபூதமான காற்று இல்லைன்னா நிச்சயமா உயிர் வாழ முடியாது. அப்ப அந்த காற்று என்ற பஞ்சபூதமும் மிக உன்னதமான முக்கியமான பஞ்சபூதம் மனிதனுடைய வாழ்க்கைக்கு. அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா நிலம் பஞ்சபூதமாக இருக்கிறது. இந்த நிலம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனிதனுடைய உடல் பார்த்தீங்கன்னா ஓரளவிற்கு மேற்பரப்பானது கெட்டிப்பட்டிருக்கிறது, ரொம்ப சாஃப்டா இல்லை, ரொம்ப லிக்யூஃபைடா இல்லை. அப்ப என்ன அது உங்களுக்கு இந்த மேற்பரப்பை தான், உடல் அமைப்பை தான் நம்ம பூமியினுடைய நிலம் என்று அழைக்கிறோம். இன்னும் சொல்ல போனா எலும்புகள், பற்கள் இவை எல்லாமே நிலத்தினுடைய தன்மை கொண்டு கடுமையா இருக்கு இல்லையா? இந்த நிலத்தினுடைய மேற்பரப்பில் பாருங்க, சில இடங்கள்ல மணலாக இருக்கும், சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப களிமண் மாதிரி இருக்கும், லேசா தண்ணி இருந்தாலே அப்படியே போகும். சில இடங்கள்ல பாறைகள் இருக்கும். அந்த மாதிரி இந்த உடலானது பல்வேறு இடங்கள் கெட்டிப்பட்டும், பல்வேறு இடங்கள் ரொம்ப சாஃப்டாகவும், பல்வேறு இடங்கள் மிக வலிமையானதாகவும் அமைந்திருக்கிறது. அப்ப இந்த உடல் தான் நிலத்தத்துவத்தில் இயங்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த உடலை உய்வித்துக் கொண்டிருக்கிறது தான் நெருப்பும் வேணும், காற்றும் வேணும். புரியுதுங்களா? அதே நேரத்துல இந்த உடலானது இயங்குவதற்கு என்ன வேணும்? உங்களுக்கு உயிர் சக்தி வேணும். இதெல்லாம் மூன்றும் இயங்கும் போதுதான் இந்த உடலை நாம் பயன்படுத்த முடியும். எவ்வளவு கட்டுமஸ்தான உடல் வச்சிருந்தாலும், உடல் கட்டோடு இருந்தாலும் உயிர் இல்லைன்னா எந்த பிரயோஜனமும் இல்லை. அப்ப அதே போல இந்த உடலானது நிலத்தத்துவத்தில் இயங்கக்கூடியதாக இருக்கிறது. அதே போல நீர், நம்முடைய உடல் 3 மடங்கு நீர் சக்தியாலையும் 1 மடங்கு நிலசக்தியை பெற்றிருக்கு. நம்ம உடம்புல எடுத்து பார்த்தீங்கன்னா 1 மடங்கு தான் எலும்பும் அதில் இருக்கக்கூடிய நிலப்பரப்பு போல கெட்டியான தசைகளும் இருக்கும். அதுக்குள்ள இருக்கக்கூடிய இரத்த ஓட்டமாக, நீராக, சுரப்பியாக இருக்கிறது யாருன்னா நீர் தத்துவமாக இருக்கிறது. பூமியில் எப்படி 3 மடங்கு நீரும் 1 மடங்கு நிலமும் இருக்கிறதோ அதே போல ஒவ்வொரு மனிதனிடத்திலும், ஜீவராசிகளிடத்திலும் 3 மடங்கு நீர் சக்தியும் 1 மடங்கு நிலசக்தியும் தான் அமைந்திருக்கிறது. அதனாலதான் நீரின்றி அமையாது உலகுன்னு சொன்னாரு. அதே போல நம்ம உடலும் நீர் சக்தி குறைய 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 எல்லா விதமான நிலைகளும் குறைய ஆரம்பித்திடும். அப்போ 3 மடங்கு அதிகமா இருக்கிறது நீர் சக்தியாக இருக்கிறது. இந்த நீர் உடலுக்கு கட்டாயம் தேவை, இயக்கத்திற்கு தேவை, உங்களுடைய செயல்பாடுகளுக்கு தேவை, உயிர் வாழ்வதற்கு மிக முக்கிய தேவை. நீர் சத்து குறைய 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 நிதானம் இழக்க ஆரம்பிப்பீங்க, உங்களுடைய உயிர் போகக்கூடிய நிலை ஏற்பட்டு விடுகிறது. அப்ப அந்த நீர் எப்படி நம்ம கன்சியூம் பண்ணிக்கிறோம்னா, நம்மளுக்கு தாகம் எடுக்கும் போதெல்லாம் நாம் நீரை நம்ம குடித்து 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 நீரை சமப்படுத்துகிறோம். நீரை எந்த அளவிற்கு உங்க உடல் இயங்குவதற்கு அந்த நீர் பஞ்சபூதம் தேவைப்படுகிறதோ அந்த அளவிற்கு நீரை இந்த உடல் கேட்டு வாங்கி உங்களிடம் எடுத்துக்கொள்கிறது. அப்ப இந்த 5வது பஞ்சபூதமான நீர் மிக முக்கியமானதாக அமைந்திருக்கிறது. அதே நேரத்தில் ஆகாயம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய உயிர் சக்தி, உங்கள் உடலை இயக்கக்கூடிய அந்த உயிர் சக்தி. ஒவ்வொரு அணுவுக்கும் இடையே ஒரு சிறிய இடைவெளி இருப்பதாக தற்போது ஆய்வியலாளர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். அந்த இடைவெளி தான் ஆகாயம். இந்த ஆகாயம்தான் இந்த உடலை இயக்கக்கூடியதாக, உயிரை வழங்கக்கூடியதாக, உயிர் சக்தியை பெற்றிருப்பதாக அமைந்திருக்கிறது. எப்பொழுதெல்லாம் இந்த ஆகாய சக்தியினுடைய வலிமை குறைகிறதோ, ஒரு உடலில் எப்பொழுதெல்லாம் இந்த ஆகாய சக்தியினுடைய தன்மை பஞ்சபூதம் குறைய ஆரம்பிக்கிறதோ, மனதில் குழப்பங்கள், பிரச்சனைகள், எதிர்மறையான எண்ணங்கள், உடல் ஆரோக்கியத்தில் ஏற்படுகின்ற பின்னடைவுகள், நோய்கள் இவை எல்லாமே ஏற்பட ஆரம்பிச்சிடும். உடனே கோயிலுக்கு போனாங்கன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய பஞ்சபூதத்தினுடைய செறிவு அதிகமா இருக்கிறதுனால, ஆகாயத்தினுடைய அந்த உயிர் சக்தி அதிகமா இருக்கிறதுனால கோவில்களுக்கு போயிட்டு வந்தாங்கன்னாலே நல்ல மாற்றங்களும் நல்ல நிலைகளும் சிந்திக்கும் திறனும் ஆரோக்கியத்தையும் அவர்கள் பெற ஆரம்பிக்கிறார்கள். அப்போ ஒரு ஜீவராசி, ஒரு மனிதன் இந்த பூமியில் இயங்குவதற்கு, செயல்படுவதற்கு மிக முக்கிய தேவை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சபூதங்கள். என்ன காரணம்? நம்முடைய உடலானது பஞ்சபூதங்களால் ஆனது. அந்த பஞ்சபூதங்களில் ஏதேனும் ஒரு பஞ்சபூதத்தில் மாற்றம் ஏற்படும் பொழுது அல்லது ஏதேனும் ஒரு பஞ்சபூதம் குறைவாக இருக்கும் பொழுது அல்லது இல்லாமல் இருக்கும் பொழுது அந்த குறைபாட்டினால் நாம் இறக்க நேரிடுகிறது, நம் உயிரை இழக்க நேரிடுகிறது. அதே போல இந்த பஞ்சபூதங்கள்
நம்ம உடல் பஞ்சபூதத்தால் ஆகியிருக்கிறதுனால இந்த உடலில் இருக்கக்கூடிய பஞ்சபூதங்கள் இந்த பூமியில் இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களோடு தொடர்ந்து தொடர்பு பெற்றிருக்கிறது. பஞ்சபூதங்களில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் நம் உடலில் மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. இதனால நிறைய நீங்க அனுபவித்திருப்பீர்கள். வெயில் காலங்கள்ல அதீதமாக வெப்பம் இருக்கிறது, வெளியே வெயில் பயங்கரமா இருக்கும். அந்த நேரத்துல நீங்க ஒரு பிரயாணம் போக வேண்டியிருக்கு, ஒருத்தரை பார்க்க செல்ல வேண்டியிருக்கு, வேலை செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னா அந்த உடலானது அதீத வெப்பத்தால் உங்களுக்கு என்ன ஆக ஆரம்பிக்கும், நீர் சக்தியை இழந்து உங்களுக்கு ரொம்ப களைப்பாகி சோர்வாகி ஒரு டீஹைட்ரேஷன் ஆக ஆரம்பித்து விடுகிறது, டீஹைட்ரேட் ஆக விடுகிறது. அப்ப அந்த நிலையில நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அதிகமா தண்ணீர் அருந்த ஆரம்பிக்கிறீர்கள், களைப்படைய ஆரம்பிக்கிறீர்கள். உணர்வு ரீதியா பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள், டென்ஷன், பிரஷர், கோபம் இவை எல்லாமே உங்களுக்கு ஏற்பட ஆரம்பிக்கிறது. அப்ப என்ன அர்த்தம், ஒரு பஞ்சபூதத்தினுடைய வலிமை அதிகரிக்கும் பொழுது அந்த பஞ்சபூதத்தினுடைய ஸ்ட்ரென்த் அதிகமாகும் போது உங்களுக்கு இயங்குவதில் தடுமாற்றம் ஏற்படுகிறது, குழப்பங்கள் ஏற்படுகிறது, உடல் சரியா ஒத்துழைப்பதில்லை, இது எல்லாமே ஏற்பட ஆரம்பிக்கிறது. அதே நேரத்தில் மழை காலங்கள்ல ரொம்ப பனி காலங்கள்ல மிக குறைவாக வெப்பம் இருக்கும் பொழுது, சூரியனுடைய ஒளிக்கற்றைகள் மிக குறைவா பூமியை வந்து அடையும் பொழுது நமக்கு அந்த வெப்ப சக்தி கிடைக்காததுனால தேவையில்லாத குழப்பங்கள், பிரச்சனைகள், நோய்கள், இருமல், சளி, காய்ச்சல், இந்த மாதிரி பலவிதமான நோய்கள் ஏற்பட ஆரம்பிக்கிறது. அப்ப வெப்பம் மிகுதியா இருந்தாலும் உடல் தாங்குவதில்லை, குறைவாக இருந்தாலும் தாங்குவதில்லை, மிகினும் குறையினும் நோய் செய்யும். இதுதான் பஞ்சபூதத்தினுடைய நிலையாக இருக்கிறது. அதே மாதிரி காற்று மிக அதிகமா இருக்கும்போது அந்த காற்று உங்க மீத பட்டு 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 போகும்போது உங்க உடலில் இருக்கக்கூடிய அந்த நீர் திவளைகள், அந்த நீரினுடைய அளவு குறைய ஆரம்பிக்கிறது. அப்ப நீர் குறைய குறைய வறண்டு போகிறது. அப்ப நிறைய நீங்க தண்ணீர் குடிக்க வேண்டிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொள்கிறீர்கள். அதீதமான காற்றில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளும் உங்களுக்கு பின்னடைவுகளை ஏற்படுத்துகிறது. நிறைய காற்றோட்டம் இல்லாத இடத்துல நீங்க வாழும் பொழுது உங்களுக்கு சுவாசம் சம்பந்தப்பட்ட நோய்கள், சோர்வு, அந்த முழுமையான சுவாசிக்க முடியாத ஒரு நிலை, இவை எல்லாத்தையுமே நீங்க பெறுகிறீர்கள். அப்ப என்ன, அந்த காற்று பஞ்சபூதமும் அதனுடைய அளவில் உடம்புல சரியா இருக்கணும். அதில் மிகுதியோ குறைவோ ஏற்படும் போது அதனால் ஏற்படுகின்ற பின்னடைவுகளை சந்திக்கக்கூடிய நிலையை நீங்கள் பார்க்கிறீர்கள். அதே நேரத்தில் ஆகாய சக்தி குறையும் பொழுது என்ன ஆயிடுது, உங்களுக்கு தன்னம்பிக்கை குறைகிறது, ஒரு சோர்வு ஏற்படுகிறது, எதையும் ஒரு சிந்தித்து செயல்பட முடியாத நிலை ஏற்படுது. உங்களுக்குள்ளேயே பின்னடைவுகள், நோய்கள், சரியா ரத்த ஓட்டம் சரியா எல்லா உறுப்புகளுக்கும் பாயாத ஒரு நிலை, இது எல்லாமே ஏற்பட்டு அதனாலும் பின்னடைவுகள் ஏற்படுகிறது. இப்ப நீர் சக்தி குறைய ஆரம்பிக்குது. ஏன்னா உடம்புல 3 மடங்கு நீர் கட்டாயம் இருந்தே ஆக வேண்டும். அந்த நீர் சக்தி குறையும் பொழுது என்ன ஆயிடுது, உங்களுக்கு நிறைய பிரச்சனை ஏற்படுகிறது. அதே போல நீர் அதிகரிக்கும் பொழுதும் நீரால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளையும் நோய்களையும் நீங்கள் அனுபவிக்கிறீர்கள். அப்ப இது சார்ந்த விஷயங்களை நீங்க நிச்சயம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த உடலுக்கு தேவையான பஞ்சபூதங்கள் அனைத்தையுமே பூமியில் இருந்து நாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அதை தான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் நிலத்தத்துவம், உடல்ல பார்த்தீங்கன்னா கல்லீரல், மண்ணீரல், கணையம், இதெல்லாமே நிலத்தால் இயங்கக்கூடியதாக இருக்கிறது. அப்ப இதற்கான சக்தியை நம்ம ஊட்ட வேண்டும். இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய நோய்கள், நிறைய பிரச்சனைகள் நம்மை சுற்றி நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதீதமான புதிய புதிய நோய்கள் ஏற்படுகிறது. இதற்கு காரணம் மனிதனுக்கும் நிலத்திற்குமான தொடர்பே இல்லாமல் போயிடுச்சு. எல்லாருமே செப்பல் போட ஆரம்பிச்சிட்டோம். எல்லாருமே சிமெண்ட் தாளைகளையும் சிமெண்ட் வீடுகளையும், டைல்ஸ், மார்பிள்ஸ், இந்த மாதிரி என்ன பண்ணிடுறோம், நம்ம நேரடியாக நம்முடைய உடலானது பூமியினுடைய அந்த வெற்று நிலத்துல நம்ம நடக்கிறது இல்லை, அதை பயன்படுத்துறது இல்லை, அந்த மாதிரி ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். அதனால நிலசக்தி கிடைக்காமல் இருக்கிறது. நில பஞ்சபூதம் உடலில் சமனற்ற நிலையில் இருக்கிறது. அதனாலதான் கணையம், கல்லீரல், மண்ணீரல் இதெல்லாம் சரியா இயங்காம நோய்களும் பிரச்சனைகளும் உங்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அப்போ ஒரு விஷயத்தை நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் உடல் பஞ்சபூதத்தால் ஆனது. இந்த பஞ்சபூதத்தால் ஆன உடலை பஞ்சபூதம் சமநிலையில் வைத்திருக்க வேண்டும். இந்த பஞ்சபூதம் சமநிலையில் இல்லாத பொழுது நீங்கள் இந்த பூமி பந்தில் இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களை நீங்களாகவே எடுத்துக்கொண்டு அந்த பஞ்சபூதத்தை சமன் செய்கிறீர்கள். இது இயற்கை. இந்த இயற்கை கொடுத்த பெரிய கொடை, பெரிய பரிசு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இயற்கையிலே ஒவ்வொரு மனிதனுக்கும்
எப்பொழுதெல்லாம் பஞ்சபூதத்தில் மாற்றங்கள் ஏற்படுகிறதோ, எப்பொழுதெல்லாம் பஞ்சபூதத்தில் குறைவு ஏற்படுகிறதோ, அப்பொழுதெல்லாம் பூமியில் இருக்கக்கூடிய பஞ்சபூதத்தை இயற்கையாகவே இந்த பூமி எடுத்துக்கொள்வதற்கான ஒரு நிலையை நாம் பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் குறைவு ஏற்படும் பொழுது அதை சமப்படுத்துவதற்கான பஞ்சபூதத்தை கண்டறிந்து அதை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு தன்மையும் இயற்கையே அனைத்து விதமான ஜீவராசிகளுக்கும் இந்த மனிதர்களுக்கும் வழங்கி இருக்கிறது. ஆனால் மனிதர்கள் பிடிவாதமாக சில காரணங்களுக்காக அதை சமன் செய்ய விரும்புவதில்லை, செய்வதில்லை. அவருடைய சோம்பேறித்தனம், சோர்வு, இல்லை அவர்களுக்கு அதற்கான சந்தர்ப்பங்கள் வாய்க்காத நிலை, இதெல்லாம் தான் உங்களுக்கு பிரச்சனைகளாக உங்களுக்கு உருவெடுக்க ஆரம்பிக்கிறது. சரி, அப்ப நீங்க நெருப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பஞ்சபூதத்தை சூரியன் அப்படிங்கிற ஒரு நட்சத்திரத்தில் இருந்து, பூமிக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நட்சத்திரத்தில் இருந்து நாம் கிடைக்கிறது, நாம் அனுபவிக்க முடிகிறது, எடுத்துக்கொள்ள முடிகிறது. அதே மாதிரி காற்று அப்படிங்கிற பஞ்சபூதமானது வாயு மண்டலத்தில் இருந்து, வாயுக்களில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனில் இருந்து, இன்னும் தாவரங்கள் எடுத்தீங்கன்னா இன்னும் பல்வேறு விதமான நைட்ரஜன், நைட்ரைட்ஸ், இந்த மாதிரி நிறைய வாயுக்களின் மூலமாகத்தான் அவைகள் வளர ஆரம்பிக்கிறது, மகசூலை கொடுக்க ஆரம்பிக்கிறது. அந்த மாதிரி வாயு மண்டலத்தில் இருந்து தான் அடுத்த சந்ததி உருவாக்குவதற்கான விதைகளையோ அல்லது வாழ்வாதாரத்தையோ அவைகள் அடைகிறது அப்படிங்கிறதை புரிந்து கொள்ள வேண்டும். நிலம் அப்படிங்கிறது பூமியினுடைய மேற்பரப்பு. பூமியினுடைய மேற்பரப்பு தான் நம்ம வாழ்வதற்கான வாழ்வாதாரமாக இருக்கிறது. ஒரு தாவரம் வளர்வதற்கான மேற்பரப்பாக இருக்கிறது. வேரூண்டி நிலத்தை ஆதாரமாக கொண்டுதான் அனைத்துமே வளர ஆரம்பிக்கிறது. நாமும் நிலத்தை ஆதாரமாக கொண்டுதான் வளர்ந்து வந்திருக்கிறோம். நம்ம நிலம் என்பது நம்முடைய உடல், பூமியினுடைய மேற்பரப்பு, அதுதான் நம்முடைய வாழ்வாதாரம். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல அப்படின்னு சொல்லுவாங்க பொறுமைக்கு. அதுபோல இந்த நிலம்தான் அத்தனைக்கும் ஆதாரமாக இருக்கிறது. ஒரு விவசாயம் பண்றீங்கன்னாலும் நிலம்தான் ஆதாரமாக இருக்குது, பூமியினுடைய மேற்பரப்பு. நீர் அப்படிங்கிறது உங்களுக்கு பூமிக்கு அடியே இருக்கக்கூடிய நிலத்தடி நீராகவோ ஆறாகவோ உங்களுக்கு கடலாகவோ மழையாகவோ உங்களுக்கு பொழிந்து அந்த ஆதாரத்தை இந்த பூமி பெறுகிறது. ஆகாயம் என்பது வான்வெளி மண்டலமாக, வான்வெளியில் இருக்கக்கூடிய நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நிலையை இந்த பூமி பெற்றிருக்கிறது. ஆகாய சக்தியாக மற்ற கோளிலிருந்து வரக்கூடிய அந்த கதிர்கள் எல்லாமே ஆகாயத்தின் வழியாக வர்றதுனால பல்வேறு விதமான ஆகாய சக்திகளை உள்ளடக்கி கொண்டு வந்திருக்கிறது அப்படிங்கிறத நாம புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த ஒவ்வொரு பஞ்சபூதமும் ஒவ்வொரு விதமான நிலைகளில் நமக்கு வந்தடைந்து கொண்டிருக்கிறது, நம்ம அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம், கிடைத்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் அது முறையா இருக்கான மனிதனுடைய ஒரு கேர்லெஸ்னஸ்னாலையும் ரொம்ப அதீதமாக சிந்திக்கிறதுனாலையும் விஞ்ஞான வளர்ச்சியினாலையும் இந்த பஞ்சபூதங்களில் ஏற்படக்கூடிய மாசுக்கள், அதில் ஏற்படக்கூடிய பின்னடைவுகள், பிரச்சனைகள், சரியா கிடைக்காத ஒரு நிலை, சுத்தமா கிடைக்காத ஒரு நிலைதான் மனிதனுடைய வாழ்வாதாரத்தையும் விலங்குகளுடைய வாழ்வாதாரத்தையும் என்ன சொல்லப்போன தாவரங்களுடைய வாழ்வாதாரத்தையும் பாதிப்பதாக அமைந்திருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப நிச்சயமாக ஒவ்வொரு நிலையை எடுத்து பார்த்தீங்க, ஒவ்வொரு தாவரத்தை எடுத்தாலும் விலங்குகளை எடுத்தாலும் இந்த பஞ்சபூதங்களும் அமைந்திருக்கும். ஒரு தாவரம் இருக்கிறது அப்படின்னு ஒரு நெல்லை விளைவிக்க போகிறீர்கள், நீங்கள் ஒரு விவசாயியா இருக்கீங்கன்னு வச்சுக்கீங்களேன். என்ன பண்ணுவீங்க, நிலத்தினுடைய மேற்பரப்பை என்ன பண்ணுவீங்க, நல்லா உழுது நல்லா சேராக்கி அதில் கொண்டு போய் நாற்று நட ஆரம்பிப்பீங்க. அந்த நாற்று தான் உயிராக இருக்கிறது. அந்த உயிரானது கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிக்கும். எப்படி வளரும், இந்த வாயு மண்டலத்தில் இருக்கக்கூடிய அந்த காற்றை எடுத்துக்கொள்கிறது, சூரிய ஒளியில் இருக்கக்கூடிய உயிர் சக்தியை எடுத்துக்கொள்கிறது, அப்ப வெப்பத்தையும் பெற்றுக்கொள்கிறது, வாயுவையும் பெற்றுக்கொள்கிறது, பெற்றுக்கொண்டு வளர ஆரம்பிக்கிறது, அந்த உடல் வளர ஆரம்பிக்கிறது. அதுக்கு என்ன தேவை, நிச்சயமா நீர் தேவை. நீர் இல்லாம எந்த ஒரு தாவரமும் ஒரு உயிரியும் தோன்றாது. அப்ப அந்த நீரானது உங்களுக்கு நம்ம பாய்ச்சக்கூடிய நீரின் மூலமாக நீர் சக்தியை பெற்றுக்கொள்கிறது, நிலத்தில் வளர்கிறது, நீரால் வளர்கிறது, காற்றை எடுத்துக்கொள்கிறது, வெப்பத்தால் சூரிய ஒளியிலிருந்து வரக்கூடிய வெப்பத்தால் தன்னுடைய உடலை வளர்த்துக் கொள்கிறது, ஒளிச்சேர்க்கை செய்கிறது, அதன் மூலமாக வளர்ந்து நமக்கு தானியங்களை வழங்குகிறது. இதெல்லாமே எங்க நடக்குது, ஆகாயத்தில். ஆகாயத்தில் இருக்கக்கூடிய சக்திகள் தான் அதற்கு முழுமையான ஒரு போஷாக்காக மாறி உயிர் சக்தியாக மாறி அதனை முழுமையாக தாவரங்களை விளைவிக்கக்கூடிய ஒரு நிலையை உங்களுக்கு ஏற்படுத்துகிறது. ஒரு சிறிய தாவரமே உங்களுக்கு பஞ்சபூதங்கள்னால்தான் தோற்றுவிக்கப்படுகிறது, வளர்கிறது, அதற்கான பலனை வழங்குகிறது அப்படிங்கிறத நீங்க நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ ஏதேனும் ஒரு பஞ்சபூதம் அதுல சரியா இல்லைனாலும் உங்களுக்கு என்ன ஏற்படாது அப்படின்னா அதுல முழுமையான ஒரு உயிர் தோன்ற முடியாது. இதென்ன ஒரு உதாரணத்தின் மூலம் விளக்கணும் அப்படின்னா, நீங்க வீட்டுல முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணியில எடுத்து வைப்பாங்க, குடங்கள், இந்த மாதிரி நிறைய
பாத்திரங்கள் எடுத்து தண்ணியை எடுத்து வச்சிருப்பாங்க. முத நாள் மோந்து வச்சா அடுத்த நாள் வரைக்கும் பயன்படுத்துறதுக்காக. இன்னைக்கு நிறைய பைப்லேயே டைரெக்டாக பிடிக்கிறோம். இன்னைக்கு விஞ்ஞான வளர்ச்சி அதிகமாக வந்துருச்சு. ஆர்வோன்றோம், அதுன்ற இதுன்றோம், அது வேற. பழைய காலங்களில் பார்த்தீங்கன்னா பாத்திரங்களில் தண்ணி எடுத்து வைத்திருப்பார்கள். அந்த பாத்திரங்களை மூடி வைக்காம அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா ஒரு 2 நாள் 3 நாள் கழித்து பார்த்தீர்கள்னா அந்த பாத்திரத்தை சுற்றி ஒரு ஃபங்கஸ் ஃபார்ம் ஆயிருக்கும், ஒரு வைரஸ் தோன்றி இருக்கும். அப்படியே இன்னும் 2-3 நாளைக்கு விட்டுறீங்க அப்படின்னா அந்த இதில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன புழுக்கள் உருவாகி இருக்கும். இதற்கான காரணம் என்ன, எப்படி உருவானுச்சு அப்படின்னு சிந்திச்சு பார்த்தீங்கன்னா விஞ்ஞான ரீதியா ஆய்வு செய்து பார்த்தீர்களானால் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய வெப்பநிலையும் அந்த வெப்பத்தால் அந்த பாத்திரம் திறந்தே இருக்கிறதுனால அதுல இருக்கக்கூடிய வாயுக்களும் காற்றும் அந்த பாத்திரத்தில் இருக்கக்கூடிய நீரும் அந்த பாத்திரத்தின் மேற்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த நிலத்திலிருந்து எடுக்கப்பட்ட உலோகங்களான தானே அந்த பகுதியும் ஒரு உயிரை தோற்றுவிக்கிறது. அதே நேரத்தில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து உங்க வீட்டு ஃப்ரிட்ஜில் வைங்க, எதுவுமே ஏற்படாது, கெடவே கெடாது. ஏன், அந்த ஒரு உயிர் தோன்றுவதற்கான வெப்பம்ன்ற பஞ்சபூதம் அங்கே இல்லை. புரியுதுங்களா? அதைத்தான் நாம புரிந்து கொள்ள வேண்டும். ஏதேனும் ஒரு பஞ்சபூதம் குறைவாக இருக்கும் பொழுது, கிடைக்காமல் இருக்கும் பொழுது உயிர்கள் தோன்றாது, உயிர்கள் வளராது, தாவரங்கள் செழிக்காது. இதைத்தான் நான் புரிந்து கொள்ள வேண்டும். விவசாயம் பார்த்துன்னு இருப்பீங்க, நிறைய விவசாயம் சார்ந்த குடும்பத்தில் இருப்பீங்க, இல்லைன்னா தெரிஞ்சுக்கங்க. நிறைய பார்த்தீங்கன்னா வயல்வெளிகளுக்கு நடுவில் வரப்பு ஓரங்களில் நிறைய தென்னை மரங்கள் வளர்த்திருப்பார்கள், மரங்கள் நிறைய வளர்த்திருப்பார்கள். அந்த நெல் நடுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த நிழல் படக்கூடிய அந்த வரப்பு ஓரத்தில் இருக்கக்கூடிய வாய்க்கால் ஓரத்தில் இருக்க சேனல்ஸ் ஓரத்தில் இருக்கக்கூடிய அந்த மரத்தினுடைய நிழல் படுற இடங்கள்ல நாத்து நல்லா வளரும். ஆனா அது முழுமையாக பலன் கொடுக்காது, நெல் கொடுக்காது, எல்லாம் பதறா போயிடும். அதனால எந்த பயனும் இருக்காது. இன்னும் ஒரு விஷயம் சொல்லணும்னா, ஒரு நல்ல மரம், கனியை தரக்கூடிய மரத்தை எடுத்து ஒரு நிழல் தரக்கூடிய நிழல் இருக்கக்கூடிய இடத்துல நட்டுட்டீங்க அப்படின்னா மரம் நல்லா தளத்தலன்னு வளருமே ஒழிய உங்களுக்கு அந்த கனியை அது ஈன முடியாது, தனியை தராது. அதற்கு என்ன காரணம், தான் ஒரு உயிரை உருவாக்க வேண்டும் என்றால் தனக்கு ஒரு உயிர் சக்தி வேணும். அந்த உயிர் சக்தியை தரக்கூடிய வெப்ப சக்தி வேண்டும், அந்த வெப்பத்தை தரக்கூடிய சூரிய ஒளி வேண்டும். இன்னும் சொல்ல போன நிறைய தாவரங்கள் காய்ந்தே போய்விடும். ஏன்னா உயிர் சக்தி ஒளிர் சேர்க்கை செய்வதற்கான அந்த வெப்ப சக்தி இல்லாததுனால காய்ந்து போய்விடுகிறது. அப்போ ஒவ்வொரு உயிரும் ஒவ்வொரு தாவரமும் எதனால் ஆளப்பட்டிருக்கிறது, பஞ்சபூதத்தால் ஆளப்பட்டிருக்கிறது. இந்த பூமி எப்படி பஞ்சபூதத்தால் உருவாக்கப்பட்டு இந்த உயிர்களை தோற்றுவித்திருக்கிறது, அதுபோல ஒவ்வொரு உயிரும் பஞ்சபூதத்தால் ஆக்கப்பட்டிருக்கிறது. பஞ்சபூதத்தில் மாற்றங்கள் ஏற்படும் போதெல்லாம் நம்மிடத்தில் மாற்றம் ஏற்படுகிறது. நம்மளுக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா நல்ல மழை பெஞ்சதுன்னா சளி பிடிச்சிக்கும், ஃபீவர் வரும், வைரஸ் ஃபீவர்ஸ் நிறைய உருவாக ஆரம்பிக்கும். அதே போல பனி அதிகமாக பெஞ்சாலும் அந்த காலகட்டங்களில் சளி பிடிச்சிக்கிறது, நிறைய இருமல் வருவது, நிறைய நோய்கள் ஏற்படுவது, தொற்றுக்கள் ஏற்படுவது, இப்படி எல்லாமே ஏற்பட ஆரம்பிக்கும். இப்போ என்ன அர்த்தம், பனி அதிகமாக இருக்குன்னா அந்த இடத்துல என்ன இல்லை, வெப்பம் அதிகமாக இல்லை. அப்போ உடல் குளிர ஆரம்பிக்கிறது, நோயால் தாக்கப்படுகிறது. அதேபோல் வெப்பம் அதிகரிக்கும் போது வெப்பம் சார்ந்த நோய்கள் ஏற்படும், அந்த இடத்துல குளிர்ச்சி இல்லாததுனால. அப்போ நிறைய இந்த மாதிரி ஒவ்வொரு நிலையிலும் தட்பவெட்ப நிலைகள் மாற்றம் ஏற்படும் பொழுது அந்த தட்பவெட்ப நிலைகள் யாரை முதலடியாக பாதிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய பஞ்சபூதங்களை பாதிக்குது. அந்த பஞ்சபூதங்கள் அதிகரிக்கும் பொழுது எந்த பஞ்சபூதம் அதிகரிக்கிறோ அதனால் நோய்களும் பிரச்சனைகளும் அதிகரிக்கிறது. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு பஞ்சபூதம் அதிகரிக்கும் பொழுது இன்னொரு பஞ்சபூதத்தினுடைய வலிமை குறைகிறது. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா வெப்பம் அதிகரிச்சா குளிர்ச்சியினுடைய தன்மை குறையுது, குளிர்ச்சி இல்லாம போகுது. அப்ப அந்த நீர்த்தன்மை குறைகிறது, அதனால பிரச்சனைகளும் நோய்களும் ஏற்பட ஆரம்பிக்கிறது. அந்த பஞ்சபூதத்தில் சமமற்ற தன்மை தான் நமக்கு தேவையில்லாத குழப்பங்கள், பிரச்சனைகள் அத்துணையுமே ஏற்படுத்துகிறது, மனிதனை உய்விக்கிறது அப்படிங்கிறதை புரிந்து கொள்ளுங்கள். அப்ப பஞ்சபூதத்தால் தான் நாம் ஆளப்பட்டிருக்கிறோம், ஆகியிருக்கிறோம், நாம் உருவாக்கப்பட்டிருக்கிறோம், பஞ்சபூதத்தை தான் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்வது பஞ்சபூதத்தின் மூலமாகத்தான். ஆனா நம்ம எல்லாருமே எதற்கு தீங்கு செய்கிறோம், பஞ்சபூதத்தை தான் அழித்து கொண்டிருக்கிறோம், அதை மாசுபடுத்தி கொண்டிருக்கிறோம். இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய நீர் மாசுபட்டு இருக்கிறது, வாயுக்கள் மாசுபட்டு இருக்கிறது, நிலம் மாசுபட்டு இருக்கிறது. இன்னும் சொல்ல போனா ஆகாயம், ஓசோன் நம்ம ஓட்ட போட்டு ஆகாய தத்துவத்திலே நிறைய மாசுக்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம். அப்போ நம்ம என்ன வருங்காலத்துல என்ன ஆயிடுவோம், இந்த பஞ்சபூதங்களில் சமநிலை இல்லாம மாற்றங்கள் ஏற்படுறதுனால புதிய நோய்கள், புதிய பிரச்சனைகள், வாழ்வாதாரம் கேள்விக்குறியா மாறக்கூடிய நிலை என அத்துணையுமே அடைய ஆரம்பிக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தை நாம் சந்தித்திருக்கிறோம். சரி, இதெல்லாம் ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, முதல்ல ஒரே ஒரு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பஞ்சபூதத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் மனிதனுடைய உடலிலும் மனதிலும் செயலிலும்
எண்ணங்களிலும் மாற்றத்தை ஏற்படுத்தும். அப்படிங்கிறத மிக முக்கியமான ஒரு கான்செப்ட், சூட்சமம் இதுதான். இதை புரிஞ்சுக்கிட்ட நம்ம முன்னோர்கள் தான் இந்த பஞ்சபூதங்களை பஞ்சபட்சிகளுக்கு வழங்கி பஞ்சபட்சிகள் மூலமாக நமக்கு மிக துல்லியமான பலன்களை எடுத்துரைக்கக்கூடிய அற்புதமான இந்த பஞ்சபட்சி சாஸ்திரத்தை நமக்கு வழங்கி இருக்கிறார்கள். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? பஞ்சபூதங்களை பற்றி மிக தெளிவாக புரிந்துணர்வோடு உணர்ந்து நம்ம படிக்க ஆரம்பிக்கணும். அப்போ இந்த பஞ்சபூதங்களில் யார் மாற்றத்தை ஏற்படுத்துறா, என்ன மாதிரி மாற்றங்கள் ஏற்படுத்துகிறது, அந்த மாதிரி மாற்றங்கள் ஒவ்வொரு மனிதனுக்கும் என்னென்ன விதமான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த நுட்பத்தை நீங்க படிச்சுட்டீங்க அப்படின்னா, இதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் பஞ்சபட்சி சாஸ்திரத்தில் மிகப்பெரிய வல்லுநராக உருவாகிவிட்டீர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ ஒவ்வொரு அடிப்படையும் எடுத்துட்டு அடிப்படை ரீதியாக நம் முன்னோர்கள் எதை அடிப்படையாக வச்சிருக்காங்க, எப்படி ஆய்வு செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதுல மிக முக்கியமா நம்ம ஆய்வு செஞ்சு அன்றாட வாழ்க்கையை அதை உணர்ந்து பயன்படுத்தும் போதுதான் அந்த துறையில நம்ம மிகப்பெரிய உச்சத்தை அடைய முடியும். அப்போ பஞ்சபட்சி என்பது, பஞ்சபட்சி சாஸ்திரம் என்பது பஞ்சபட்சிகளால் உருவாக்கப்பட்ட சாஸ்திரம். இந்த பஞ்சபட்சிகள் எதை குறிகாட்டுகிறது? பஞ்சபூதங்களை குறிகாட்டுகிறது. பஞ்சபூதம் எதுக்கு? நம்ம எதால் ஆக்கப்பட்டிருக்கிறோம் பஞ்சபூதங்களால் ஆக்கப்பட்டிருக்கிறோம். இந்த பூமி எதால் ஆக்கப்பட்டிருக்கிறது? பஞ்சபூதத்தால் ஆக்கப்பட்டிருக்கிறது. பஞ்சபூதத்தில் ஏற்படுகிற மாற்றங்கள் பஞ்சபூதத்தால் ஆக்கப்பட்ட மனிதனிலும் மாற்றத்தை ஏற்படுத்தும். விஞ்ஞான பூர்வமான நிரூபிக்கப்பட்ட உண்மை. நம்ம அன்றாடம் பயன்படுத்துறோம், அன்றாடம் பார்க்கிறோம். புரியுதுங்களா? அன்றாடம் வரக்கூடிய நோய்கள், ஒவ்வொரு சீசன்ல வரக்கூடிய நோய்கள், இதெல்லாம் ஏன் சீசன்ல ஏன் நோய் வருது? அங்க ஒரு பஞ்சபூதம் குறைகிறது, ஒரு பஞ்சபூதம் மிகுகிறது. குறையினும் மிகினும் நோய் செய்யும். இதுதான் நம்முடைய மருத்துவ சூட்சமமாக நம்ம முன்னோர்கள் கண்டறிந்த உண்மை. அதே நேரத்தில் ஜோதிடத்திலும் பார்த்தீங்கன்னா மிகினும் குறையினும் நோய் செய்யும். மிகினும் குறையினும் அது பிரச்சனைகளை கொடுக்கும். எந்த ஒரு கிரகம் அதீத பலம் பெற்றிருந்தாலும் பிரச்சனை தான், பலமே இல்லாமல் இருந்தாலும் பிரச்சனை தான். அதான் ஜோதிடத்தினுடைய சூட்சமம். அப்ப இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும்னா பஞ்சபூதத்தை பற்றிய ஒரு தெளிவு உங்களுக்கு இருக்க வேண்டும். இதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அந்த தெளிவு தான் உங்களுக்கு பஞ்சபட்சி சாஸ்திரத்துல மிக உன்னதமான நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். புரியுதுங்களா? அப்போ நம்முடைய உடல்ல இந்த பஞ்சபூதங்கள் எந்தெந்த பகுதிகளை ஆள்கிறது, என்னென்ன மாதிரியான மாற்றங்களை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது, இந்த பஞ்சபூதங்கள் எப்படி நம்மோடு தொடர்பு பெற்றிருக்கிறது அப்படிங்கிறதையெல்லாம் அடுத்த வகுப்பில் மிக தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த வகுப்பை மீண்டும் போட்டு படுத்து எழுதி நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு உணர ஆரம்பிங்க. இந்த வகுப்பை நீங்கள் படிச்சிடறீங்கனாலே அடுத்தடுத்த நிலைகளில் நீங்கள் என்ன பண்ணணும்? நிறைய ஆய்வுகள் மேற்கொள்ளுங்க. பஞ்சபூதங்கள் எப்படி நம்மோட தொடர்பில் இருக்குது, ஏன் தண்ணி குடிக்கிறோம், ஏன் அதிகமாக மூச்சு வாங்குறோம், ஏன் நம்ம நிழல்ல உட்காடுறோம், என்னென்ன பிரச்சனைகள் நமக்கு ஏற்படுகிறது அப்படிங்கிற உணர ஆரம்பிங்க. நிறைய பாருங்க, நிறைய தாவரங்களையும் விலங்குகளையும் எப்படி ஜீவித்திருக்கிறதுன்னு சிந்திக்க ஆரம்பிங்க. நிச்சயமா இந்த பஞ்சபூதத்தினுடைய அற்புதம் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். பஞ்சபூதத்தினுடைய நுட்பங்களும் அற்புதங்களும் புரிந்தால்தான் பஞ்சபட்சி சாஸ்திரம் தெளிவாக புரியும். புரியுதுங்களா? அதனால தெளிவா இருங்க. வாழ்த்துக்கள். மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.